மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். ஏற்கனவே ஒரு பேர் ஒன்று உண்டு, அந்த பகுதியில் வாதியார்னு சொல்லுவாங்க. அதில் அப்பா என்னன்னா ஒரு 15 அடி தள்ளி ரோட்டில் நின்றுருக்குறாங்க. அவங்க வந்து யாரோ வராங்களா, போக்குவரத்தில் இருக்காங்களான்னு பார்க்குறது. அது திறந்த வழி தான் அது. அதனால் ஒரு பக்கமாக அவர் அடிச்சிருக்கு அந்த அடி விபத்துக்கான செல்வி. அந்த உளவாளி தாக்குதலுக்கு பிறகு வந்து தூக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அந்த தண்டனை குறித்தும் சிறை குறித்தும் அது எப்படி விடுதலை ஆணையம் கைது பண்ணும்போது அப்பாவுக்கு மரண தண்டனை கொடுத்துட்றாங்க. எங்களுக்கு மற்றவங்களுக்குலாம் ஆயுள் தண்டனை. ஏன் இதை மாதிரி வைக்கிறீங்க? பொதுமக்களை அவங்கள கூட வைக்கக்கூடாது, அவங்கள வந்து அரசியல் படுத்திடுவாங்க, மற்ற அரசியல் கைதிகளை அவங்களெல்லாம் தனியாக வைங்கன்னு ஒரு வார்டுலேயே அதுக்கப்புறம் தான் தூக்கி போடுறாங்க. அது மாதிரி ஆண்கள் வந்து இப்போ இந்த அளவுக்கு சித்திரவதை அனுபவிக்கும் போது பெண்களுக்கும் இதே மாதிரி தான் இருந்தது. இதே மாதிரி நடந்தது. காவல் நிலையத்திலும் இந்த மாதிரி நடந்தது. கடுமையான அடக்குமுறை, அடி தடி, ஒடுக்குமுறை செய்யறது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு சோழ நம்பியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். புலவர் கலியபெருமாள் அவருடைய அரசியல், அவருடைய இயக்க வாழ்க்கை எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் அவருடைய தொடக்க காலம், இளமை காலம், அவருடைய குடும்ப வாழ்க்கை, அதை பற்றி பெரிதாக யாருக்கும் தெரியாது அப்படின்ற நிலையில் அவங்களோட குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் சார். முதல்ல இளமை காலம் அவருக்கு எப்படி தொடங்கியது? அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் அடிப்படையான வசதிகள், ஒரு நடுத்தரமான குடும்பம்னு சொல்ல முடியும். சாதாரணமாக இப்போ ஒரு 20-15 மாடுகள், ஆடுகள், ஒரு ஆடுகள், கோழி, இதை மாதிரி ஒரு குடும்ப சூழல்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனாக்கா அந்த ஊரில் ஒரு முக்கியமான ஒரு 4-5 குடும்பங்களில் அவரும் ஒரு குடும்பம். அந்த பழங்கால வீடுகள், இந்த நடுவு முற்றம் வைத்து இது பண்ணக்கூடிய இது, அது மாதிரி ஒரு 15-20 ஏக்கர் நிலம் உள்ள இது அளவுக்கு எங்கள் தாத்தா அந்த குடும்பத்தை வச்சு அவர்கிட்ட நகர்த்தின சமயம் அது. அந்த சூழலில் வளர்ந்தவர். விவசாய அடிப்படையிலேயே விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர், கடுமையான உழைப்பாளி எங்கள் தாத்தா. இவர் எங்கள் அப்பா வந்து அந்த குடும்ப சூழல் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆரம்பத்தில் அந்த மார்க்சிய இலக்கியங்களில் சொல்லுவாங்க, தாய் வழி சமூகம்னு சொல்லுவாங்க. அதனுடைய மிச்ச சொச்சங்கள்னு சொல்லணும். அது வந்து பல பகுதியில் இன்னும் இருக்குது. எங்கள் குடும்பத்தில் நீங்கள் அதை கூட படித்த பிறகு தான் அது எனக்கு கூட வருது. அத்தை வந்து அவங்க குடும்பத்தில் வந்து சாப்பாட்டுக்கு அரிசி எடுத்து கொடுக்கணுன்னு அவங்க தான் எடுத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி அந்த குடும்பத்தை நடத்துறது கட்டு சிட்டாக நடத்துறதுன்னு சொல்லுவாங்க அந்த காலகட்டத்திலலாம். ஒரு தீக்குச்சியை ஒரு பெண் வாழ்க்கையை இது பண்ணுறான்னா எப்படி நடத்துகிறாங்கன்னா, தீக்குச்சி பெட்டி எடுத்து கொடுத்து பார்ப்பாங்களா உரசி எப்படின்னு சொல்லி, அதை சிக்கனமாக செய்கிறாளான்னு சொல்லி. அதான் மாதிரி வந்து வாழ்க்கை நிலையில் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு வளர்ந்த குடும்பங்கள், கட்டுச்சட்டாக வளர்ந்த குடும்பங்களில் அவங்களுடைய இது ஆதிக்கமோ அல்லது வேறு ஏதோ ஒரு அவங்கள பாதிச்சிருக்கு ஏதோ ஒரு விஷயங்களில். சிறு வயதிலேயே எங்கள் அப்பாவை வந்து விட்டுட்டு அவங்க அதை மரணிச்சிடுறாங்க. அவங்க வந்து என்னென்னு சொன்னால் அவங்களையும் தூக்கிட்டு போய் ஏதோ ஒரு பாதிப்பில் தூக்கில் அவங்களும் மாட்டிக்கிட்டு குழந்தையும் இது பண்ணிட்டு செய்யணும்னு ஏதோ நினச்சிருந்துருப்பாங்க போல் இருக்கு. ஆனாலும் அதோ அன்றைய சூழலில் அவங்க அத்தை வந்து பிள்ளையை தூக்கிட்டு போய் அவங்க படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். இவங்க தனியாக தற்கொலை பண்ணிட்டாங்க. அந்த சூழலில் அப்படி வளர்ந்தவர். அவர் வந்து தாய் இல்லாமல் வளர்ந்தவர். ஊர்கஞ்சனங்கள் தான் வந்து பால் கொடுத்து வளர்த்துருக்குறாங்க. அவருடைய குழந்தை வாழ்க்கை அந்த ஊரில் வளர்ந்ததால் அந்த எல்லோரையும் நேசிக்கக்கூடிய இந்த பண்பு இயல்பாக இருக்கும். அவரை வந்து கூடுதலாக கவனம் செலுத்தி அப்போ வளர்க்குறாங்க, தாய் இல்லா பிள்ளைட்டு. அப்போ குறைந்த அளவில் தான் அங்கே படிப்புங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து 24ன்னா பார்த்துங்களேன் ஒரு பிறப்பு வந்து அந்த காலத்தில் ஒரு குறைந்த கல்வி பகுதி உள்ள இதுதான். எங்கள் ஊரில் வந்து ஆசிரியர்களாக படித்தவர்கள்னு ஒரு 3-4 பேர் தான் இப்போ ஆசிரியர்கள். அதில் இவர் முதல் ஆசிரியர் இவர் தான். நேற்று நான் வந்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஒரு நிகழ்வுகளை பங்கெடுத்துக்கிட்டேன். அப்போது செந்தலை கௌதமன் கலந்துக்கிட்டார். எங்கள் அப்பா கூட தமிழாசிரியர், அப்போ புலவர் படித்தவர். அவர் முதல் படிப்பு அந்த முதல் ஆண்டு அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு பண்ண எனக்கு ஆச்சரியமாக போச்சு. எனக்கு அந்த புலவர் பட்டத்துக்கு முதல் இதுன்னு சொல்லி அப்படி வந்து அவர் சாதாரண நிலையில் படித்து புலவராக படிக்கக்கூடிய அளவுக்கு அவரை வந்து அன்றைய காலகட்டத்தில் அதுனா ஆசிரியர் படிப்புன்னா மிகப்பெரிய படிப்பு அந்த காலத்தில்.
அதுவும் தமிழாசிரியர்களுக்கு மிக வந்து ஒரு மரியாதை உள்ள காலகட்டங்கள். அந்த காலகட்டத்தில் புலவர்கள் தான் அந்த காலத்தில் சமூக அறிவியும் கொடுத்தவங்க, சமூகத்தை கல்வி அறிவியும் கொடுத்தவங்களா இருந்தாங்க அவங்க அந்த காலகட்டத்தில். அந்த காலகட்டத்தில் ஒரு புலவர் படித்தவர். அந்த மாதிரி அவருடைய திருமணத்தை நடத்துறதுன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்க, அந்த பகுதியில் பெரிய ரிஸ்டாக இருந்தவர் நம்ம அந்த பொன்பருப்பியை சுற்றி இருந்தவங்க தான். பொன்னம்பலனார் வந்து அவரும் ஒரு உறவினர் இருந்தது. சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாம் சொந்தம் புலவர்களாக இருப்பாங்க, சொந்தமாக தான் இருப்பாங்க. அவர் தலைமையில் தான் அந்த திருமணம் வந்து நடத்துகிறாங்க. வந்து எங்கள் ஊர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான் இருக்கும் எங்கள் அம்மாவினுடைய ஊர். அவங்க ஒரு சைவ பக்தர் எங்கள் தாத்தா. இளமையிலேயே அவங்கள எங்கள் அம்மாவை அவங்க வளர்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னா தேவாரம், திருவாசகம் இதை மாதிரி அந்த அந்த புலவர் படிக்கலைன்னா கூட அவங்களாம் 10ஆம் நிலையினா கூட அந்த புலவருக்கு சமமான ஒரு கல்வி அறிவு தமிழில் வந்து பெற்றவங்க. எங்கள் பெரியம்மாவும் சரி, எங்கள் அம்மாவும் சரி 2 பேரும் சேர்ந்து பாடுவாங்க. அவ்வளவு இனிமையாக இருக்கும் எங்களுக்கெல்லாம் கேட்குறதுக்கு. தேவாரம் பாசறதெல்லாம் அவ்வளவு இனிமையாக இருக்கும். இந்த கும்மி பாடல்கள், பாரதியாரோட பாடல்கள், பாரதிதாசன் பாடல்கள் எல்லாத்தையுமே அவங்க பாடக்கூடிய அளவில் திறமையும் உள்ளவங்க அவங்க. அவர்களை வந்து ஏதோ ஒரு வழியில் ஒரு பெண் பார்க்க போயிருக்கிறாங்க. இப்போ அப்பாவுக்கும் பிடிச்சி போச்சு, அவங்களுக்கும் பிடிச்சி போச்சு. அந்த அளவில் அவங்க திருமணத்தை ஏற்பாடு செய்கிறாங்க. அப்போ திருமணம் சடங்குன்னு வரும்பொழுதே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா, இவர் கல்லூரியில் படிக்கும் பொழுது ஒரு சங்கடமான சூழலை ஒரு சந்திக்கிறார். வந்து நம்ம மயிலத்தில் தான் முதல்ல படிக்கிறாரு. அங்கே இந்த குறியீடுகள், மத குறியீடுகள், அந்த இது சைவம் அசைவம் அந்த இது ராமம் போட்டுக்கிறது, இந்த இது பட்டை போட்டுக்கிறது 2 தான் வேணும். இந்த 2 பிரிவும் இருக்கிற சமயத்தில் இவர் அங்கே போகும்போது இவரை வந்து மத குறியீடுகள்லாம் வற்புறுத்துறாங்க. அப்போ அதை எதிர்க்கணும், இவருக்கு அது வேண்டியில்லைன்னு நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை உடையவராக இருக்கிறாரு. அப்போ அதை எதிர்த்து அதை வந்து செய்யணுன்னா என்ன செய்யணுன்னாக்கா, சரி அவங்க வந்து பட்டை போட்டு வர சொல்கிறாங்க, நம்ம ராமம் போட்டு போசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாதிரி மாணவர்களை திரட்டி ராமம் போட்டுட்டு போய் அவங்க எதிர்ப்பு தெரிவித்து, நீ இந்த கட்டையே போடலனாலும் பரவாயில்ல, நீ இந்த ராமத்தை போடாதுன்னு சொல்லி கல்வி நிர்வாகம்லாம் சொல்கிற அளவுக்கு அங்கே போராட்டங்கள் நடத்துகிறாரு. அங்கேயே வந்து என்னென்னு சொன்னால் இந்த இன்னும் அதிகபட்ச சில இதெல்லாம் இருந்திருக்குது விடுதிகளில். முற்போக்கு சாதிகள்னு வரும்பொழுது அந்த இடத்துல போய் தண்ணீர் குடிக்கிறதுல வந்து இவர் வந்து வராண்டாவில் இருந்த தண்ணி எடுத்து குடிச்சிடுறாரு உடல்நிலை சரியில்லாத நிலையில். அதுக்கு அங்கே உள்ளவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அவங்க ஒரு கிளர்ச்சி செய்யும் பொழுது எதிர்த்தரப்பாக இவர் வந்து மாணவர்களை திரட்டி தடி எடுத்துக்கிட்டு அவங்கள துரத்தக்கூடிய அளவுலாம் அந்த மாதிரி கிளர்ச்சிகள் அவர் செய்திருக்காரு அப்பயே. பட் அங்கேருந்து திருவையாறு போகிறாரு. திருவையாறில் போய் தான் அவர் அந்த இதை முடிக்கிறார். பள்ளியை இங்கே சில இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிப்படையில் அங்கே போய் அங்கே தமிழ் கல்லூரியில் அந்த இதெல்லாம் முடிக்கிறாரு. அப்படியே அவருடைய படிப்புகளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்திலே ஒரு கிளர்ச்சியான ஒரு வாழ்க்கைகளை தான் அவர் வந்து பெரியார் அந்த சமயத்தில் அதனுடைய தாக்கம் சுயமரியாதைன்னு வரும்பொழுது இந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவரை வந்து பார்க்கும்பொழுது இந்த வேறுபாடுகளை சமத்துவமின்மை இருக்கிறத பார்க்குறாரு. வந்து அந்த மாதிரி சமய ஆதிக்கம் அதன் மேலில் இருக்கக்கூடிய அந்த மூட நம்பிக்கைகள் அந்த கட்டமைப்புகள்லாம் எதிர்க்கணும்னு அவருக்கு அப்போ தோன்றியது. அவரை கூட இப்போ அவருடைய கருத்தியலை இப்போ பின்புலமாக வச்சு அப்போ இருக்கிறாரு. அதை தாண்டி அவர் வந்து அடுத்த கட்டமாக வரும்பொழுது இது பொன்பரிப்பில் ஆசிரியராக முதல்ல சேர்றாரு. கல்வி அப்போ அது தமிழரசனுடைய அவங்க அம்மா பிறந்த ஊரும் அதுதான். அவங்க திருமணமானது மருதலை மாணிக்கம்னு பக்கத்தில் அந்த ஊரில் தான் அவங்க ஆசிரியர் இருக்கிறாங்க. அப்பயும் அங்கே ஆசிரியராக இருக்கும் பொழுதே அவர் சில பணிகள்லாம் செய்கிறார். அப்போது என்னென்னு சொன்னால் சக ஆசிரியர் ஒருத்தர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். அவர் வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்ந்துடுறாரு. அவருக்கு வீடு ஒன்று கொடுத்துட்றாங்க. முதல்ல போய் சேர்ந்துடுறாங்க. அவர் ஒடுக்கப்பட்டவருக்கு தெரிஞ்ச உடனே அந்த வீட்டை காலி பண்ண சொல்கிறாங்க உடனே. அப்போது இவர் இப்போ பொன்பருப்பி கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லி நம்ம உயிரோடு இருக்கார் திமுகவில். அப்போ ஒன்றிய செயலாளர் இருந்தவர். அந்த மாமன்றத்துக்கு அந்த பகுதி இதுக்கு வந்து அவர் சேர்மனாகவும் இருந்தவர், ஒன்றிய பெருந்தலைவராக இருந்தவர். அவங்க அப்போ அவர் அப்பாவினுடைய மாணவர் அவர். அவங்க எல்லாமே சேர்ந்து போய் பேசி அந்த வீட்டில் அந்த மாதிரி செய்யக்கூடாது, கல்வியை கொடுக்குறாங்க, அதை நீங்கள் வந்து மாணவர்கள் வந்து அதை ஏற்றுக்கிறீங்கள, அப்போ வந்து அவரை வந்து மரியாதையை நடத்தணும் ஆசிரியர்னு சொல்லி பேசி அவர் அங்கேயே தங்க வைக்க. அப்படி வந்து முற்போக்கான செயல்களை அப்பயே ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய அரசியல் இல்லாத காலகட்டத்திலேயே அவர் வந்து அதை மாதிரிலாம் செய்கிறாரு. அதை தாண்டி அவருக்கு வந்து அப்போ வந்து விவசாயிங்கிறதால விவசாயிகளுடைய இது பிரச்சனைகள் அதற்கான தேவைகள் ஏற்படுது, ஒருங்கிணைக்கிறது, போராடுவது, அவங்களுக்கு இதெல்லாம் இது பண்ண சிந்தனை வருது. அப்போ விவசாய சங்கத்தில் இயல்பாக அவர் வந்து செயல்பட ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்டமைப்பு கம்யூனிஸ்ட் கட்சியில் கொண்டு போட்டுடுது. அதுதான் அவருடைய தொடக்கம். கம்யூனிஸ்ட் கட்சியில் கொண்டு போகிறது இயல்பாக ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறாங்க.
ஒன்றிய கம்யூனிஸ்ட் கட்சியில் அப்போ வந்து வேட்பாளரை கூட விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டிடுறாங்க. அப்போ அந்த சரியான கூட்டணி இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் அவரால் வெற்றி பெற முடியல. அதன் பிறகு அந்த இது வந்து சோவியத் யூனியனா அல்லது வந்து சீனமா, எந்த பாதை சரியான பாதை அப்படிங்கிறதுலையும் எந்த புரட்சிகர பாதை இந்தியாவுக்கு பொருந்துங்கிற ஒரு சிந்தனைகள்லையும் வரும்பொழுது, அப்போ அதில் எதில் இருந்தாலும் அப்பா கொஞ்சம் முற்போக்காகவும் கொஞ்சம் வேகமாகவும் செயல்படணும்னு நினைக்கக்கூடியவர். அவர் வந்து அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி உடையுது. அப்போ வந்து இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சியில் அவர் தன்னை அது அந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறார். அது ஒரு வழியை கொடுக்குங்கிற மாதிரி சேனத்தினுடைய இதை வந்து விவசாய இது வந்து அவர் லாங் மார்ச் நடத்தினது, அதை மாதிரி செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தொழிலாளர்களையும் நம்ம விட்டுவிட முடியாது. இருந்தாலும் நமக்கு வந்து இந்திய நாடு விவசாய நாடு, அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம வந்து புரட்சியை நடத்த முடியுங்கிற மாதிரி அதிகமான ஒரு இதில் வந்து இடதுசாரியில் சேர்றாரு. அதுவும் வந்து போதிய அளவுக்கு வந்து இந்திய விவசாயிகளை விடுவிப்பதற்காகவோ அல்லது ஒரு பொது உடைமை சமுதாயத்தை அமைப்பதற்கான ஒரு பாதையிலையோ நடைமுறையில் வரல. அவங்க கருத்தியல் ரீதியாகவே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதை தாண்டி நம்ம நடைமுறைக்கு போகணும்னு சொல்லி சிந்திக்கிற காலகட்டத்தில் தான் அவங்க வந்து நக்சல்பாரி இயக்கம் ஜாரு மஸ்தார் வந்து அப்போ 68, 67, 66 அங்கே ஏற்பட்ட அந்த நக்சல்பாரி கிராமத்தில் புரட்சி கிளர்ச்சி இந்தியா பூரா எங்கேயும் பிரதிபலிக்குது. ஒரு 10 ஆண்டுகளில் வந்து நம்ம ஒரு பெரிய புரட்சியை நடத்தி இந்தியாவை வந்து ஒரு பொது உடைமை நாடு ஆக்கிட முடியுங்கிற மாதிரி அப்போ ஒரு சிந்தனை வந்து இளைஞர்களும் தீவிர சிந்தனையாக சமூக சிந்தனை செயல்பாட்டாளர்களும் எல்லாம் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அது தமிழ்நாட்டிலையும் அது பிரதிபலிக்குது. கோவை அப்பு அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த சிந்தனையை விதித்தவர் அவர் தான் தோழர். அவருடைய அப்பாவை பார்த்து பேசுகிறாங்க போகிறாங்க. அப்படி வரும்போது அவங்க வந்து தீவிர கம்யூனிஸ்ட் கட்சியில் இந்த இயக்கத்தை பணியாற்றுறதுன்னு வராங்க. அந்த காலகட்டத்தில் அவர் கோதண்டராமன் இவங்க தான் வந்து செயல்படுறாங்க. இன்னும் கோவை ஈஸ்வரன் அவருடைய மைத்துனர் இது மாதிரிலாம் நிறைய பேர் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் இதில் தலைவர்னு வரும்போது முப்பெரும் தலைவராக தான் அந்த வழி நடத்துறதுலையும் ஆட்களை திரட்டுவதிலையும் ஸ்தாபனத்தை வலிமைப்படுத்துவதிலையும் இவங்க தான் ஒரு தலைவர்களாக அன்றைய காலகட்டத்தில் இருந்தாங்க. இயக்கத்தை தொடங்கிய பிறகு தொடக்க கால போராட்டங்கள் என்னவா? இல்லை அதை வந்து அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா அது வந்து இவங்க ஏற்கனவே இவங்க பெண்ணாடத்தில் வந்து விவசாய சங்கத்தை கட்டமைச்சிருக்கிறாங்க. தொழிலாளர் அங்கே அருணா சர்க்கரை ஆலையிலிருந்து தொழிலாளர் கட்டமைப்பு உருவாக்கியிருக்காங்க. ஆலை போராட்டம் இருந்தது. பக்கத்தில் நெய்வேலி தொழிலாளர்கள் போராட்டம், இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் மாணவர்கள் போராட்டம், இது எல்லாத்துலேயும் தொடர்புடையவராக அவர் இருந்தார் அந்த காலகட்டத்தில். அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்தை எப்படி தருமபுரி ஒரு நக்சல்பாரி போராட்டத்துக்கு ஒரு பெரிய எழுச்சியாக இருந்தோ அதுமாரி ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தோன்னா விவசாயிகள் பகுதி எங்கள் பகுதி அப்படிங்கிறதால அறுவடை இயக்கத்தை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை. அதை ஒரு சோதனை களமாக பெண்ணாடத்தை பயன்படுத்துகிறாங்க. அவங்க வந்து பண்ணுறாங்க தலைமைகள் பூரா. அப்போது வந்து விவசாயிகளை திரட்டுறது, அவர்களை வந்து நிலக்கிழார்களுடைய இதில் போய் அறுவடை செய்கிறது, பிரித்து எடுத்துகிட்டு போக சொல்கிறது அப்படிங்கிற ஒரு இதை வெளிப்படையாகவே செய்தாங்க. இரவு நேரங்களில் அதை வந்து கட்சி தோழர்களை பேசுவாங்க, பாதுகாப்பாக இருப்பாங்க, அவங்களும் செய்வாங்க. பக்கத்தில் உள்ள கிராமப்புறங்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்கள், சாதாரண ஏழைகள், மற்ற பிற மக்களை எல்லாம் அழைப்பாங்க. அது மாதிரி அறுவடை போய் பண்ணுறது, பிரித்து எடுத்துகிட்டு போகணுன்றது இரவு நேரத்தில் அதுதான் பண்ணுவாங்க. அவங்க தான் அந்த மாதிரி நிலக்கிழார்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா மக்கள் மத்தியில்? அது எப்படி இருந்துச்சு? இல்லை, அவங்க வந்து என்னென்னா அப்பா ஏற்கனவே ஒரு அவருக்கு பேர் ஒன்று உண்டு அந்த பகுதியில், வாத்தியார்னு சொல்லுவாங்க. அதாவது எம்ஜிஆர் அந்த காலகட்டத்தில் பேர் வாங்கினவர் வாத்தியார்னு சொல்லுவாங்க. இவரை வந்து அதை மாதிரி வாத்தியார்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஆசிரியராக இருந்ததால் ஒன்று. இன்னொன்று என்னென்னா அதே மாதிரியே அதிரடியாக மக்களுக்காக எந்த ஒரு யார் உதவின்னு போயிட்டாலும் சரி, அவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா அவருக்கு வந்து இறங்கி வந்து அவரால் முடிந்த உதவிகளை உதவியும் சரி, சமூக ரீதியாக இதை மாதிரி ஒரு பாதுகாப்பு கொடுக்கறது, அவங்களுக்கு செய்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லையும் அவர் பேர் வாங்கணும் அந்த விஷயங்களில். அதனால் அவரை எதிர்த்து யாரும் அந்த பகுதிகளில் வெளியே வர மாட்டாங்க. வெளியே வந்து எதிர்ப்பு மனதுக்குள்ளே இருந்தாலும் கூட அவர் வந்து அவர் சுயநலத்துக்காக இதுவும் செய்யக்கூடியவர் இல்லை அப்படிங்கிற ஒரு நல்ல பேரும் அவருக்கு உண்டு. எப்பயுமே அவரை பற்றிய ஒரு எதிர்ப்பு நிலை மாற்று கருத்து உடையவர் இருந்தாலும் கூட அவர் சுயநலத்தை தனக்காக பண்ணுறதில்ல. அவர் ஏதோ ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் சமூகத்தினுடைய மாற்றத்துக்காக போராடக்கூடியவர்கள் அடிப்படையில் எதிர்ப்பும் கடுமையாக இருக்காது. அப்படி அந்த நிலக்கழகர்கள் கூட அந்த சமயத்தில் என்ன பண்ணாங்கன்னாக்க, காவல் நிலையத்தில் போய் அவங்க காவல்துறையெல்லாம் வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவர் வாத்தியாரை பொறுத்தவரையில் நாங்கள் பெருசாக இது பண்ணல, அவர் வந்து ஏதோ ஒரு எண்ணத்தில் அவர் அது மாதிரி பதிவுகளை எங்களுடைய பறிமுதல் பண்ணியிருந்தா கூட நாங்களும் பெரிய நிலக்கழகர்கள்லாம் இல்லை, இருந்தாலும் அப்படி ஒரு இதில் அவங்க வந்து செய்திருக்கிறாங்கன்னா நம்ம இதோட அதை விட்டுட விரும்புகிறோம்.
நாங்கள் அதை தாண்டியெல்லாம் பதிவு பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்க வந்து எந்த இது ஒத்துழைப்பும் கொடுக்கல. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பகுதிகளில் ஒரு வெகுஜன தலைவராக இருந்திருக்கிறார். அதனால் வந்து அந்த வழக்குகள்லாம் பதிவு பண்ண செய்யப்படல. அதை மாதிரி அங்கே பரிசோதனை கணமாக அதேமாதிரி வந்து ஆரம்பத்தில் நிதி திரட்டுறதுக்காக வந்து பறிமுதல் செய்கிறதுங்கிற அடிப்படையில் சில இடங்களில் போய் பறிமுதல் செய்கிறது அதான் எல்லாம் செய்திருக்கிறாங்க. ஒரு விபத்து ஒன்று நடந்ததா சொல்றாங்கல்ல, ஒரு வெடி விபத்து நடந்துச்சு, அதுல காயமடைஞ்சாரு ஆமாம், அது அடுத்த கட்டம். இதனுடைய வளர்ச்சியாக தான் வரும்பொழுது அப்போ வந்து நல்ல மாவட்ட அளவில் தஞ்சை, திருச்சி, இந்த கடலூர், இங்கே கடலூர் மாவட்டம், புதுவை, அந்த ஒன்றுபட்ட கடலூர் மாவட்டம் அப்போல்லாம் திருச்சி, கடலூர் அதெல்லாம் அது ஒன்று விழுப்புரம் உட்பட இந்த பக்கம் இருக்கும். அந்த பக்கத்தில் திருச்சியில் எல்லாமே இங்கே நாகப்பட்டினம் அது இது எல்லாமே ஒரு பெரிய பரந்த பெரிய மாவட்டம். அந்த பகுதியில் இருக்கும்போது கடலூர் மாவட்டங்களில் இவங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப அதிகமாக இருந்தது. தஞ்சை மாவட்டத்தில் இந்த திருச்சி மாவட்டத்தினுடைய இந்த ஜெயங்கொண்டம், அரியலூர் பகுதியிலையும் இவங்க செயல்பாடுகள் அதிகமாக இருந்தது. கட்சியினுடைய இது வரும்பொழுது அண்ணாமலை பிள்ளைகளிடத்தில் நிறைய வந்து மாணவர்கள் திரட்சி அறிவுபூர்வமாக அப்போ வந்து ஜாரு மசுந்தார் கல்வி விட்டு வெளியே வாங்க, கல்லூரியை விட்டு புரட்சி செய்யறதுக்குன்னு வரும்பொழுது வெளிவந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதுநிலை மாணவர்கள் பிஜின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது மாதிரி இந்த இது நிலை உயர்நிலை படித்த மாணவர்கள், எம்இ படித்த மாணவர்கள், பிஇ படித்த மாணவர்கள், இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றுக்கணக்கான மாணவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருந்திருக்கிறாங்க. அப்பா ஒரு முறை அங்கே போய் இந்த வகுப்புக்காக அவரை அழைக்கும்போது கணேசன் தான் அதில் முன்னணியாக அந்த பகுதி மாணவராக இருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் வந்து அந்த இடத்துல அமரக்கூடிய அளவுக்கு ஒன்று திரட்டல் வந்து அவருக்கு இருந்திருக்குது, நம்ம கணேசனுக்கு இருந்திருக்குது. அதில் இப்போ சிபிஎம் மாநில செயலாளர் கூடிய பாலகிருஷ்ணன், நம்ம சுதா ராமலிங்கம் அவருடைய கணவர், அவர் தான் என்கிட்ட இந்த சொன்னது. நாங்கள் போய் அப்போ அப்பாவனுடைய வகுப்பில் திரட்டலில் உட்காந்தாங்க, கிட்டத்தட்ட 400 பேர் கிட்டத்தட்ட நாங்கள் இருந்தோம் அப்படிங்கிற சொன்னார். அப்போ அந்த எந்த அளவுக்கு அந்த இடத்துல இருந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ அந்த கட்டமைப்புகளில் அதனுடைய தாக்கம் இருந்திருக்குன்னு பாருங்கள். அதை ஒருங்கிணைச்சவர் கணேசன் மாணவர் இதில் இருந்துக்கிட்டு அவர் வந்து இப்போ இந்த மாதிரி அறுவடை இயக்கம் அதெல்லாம் நடந்த பிறகு வரும்பொழுது ஒரு எழுச்சியை பார்த்துட்டு அங்கே வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க போவாங்க. அதில் அவரும் வரும்பொழுது மாணவர்களுக்கான பாதுகாப்பு எங்களுக்குன்னு சில இது வரும்பொழுது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆந்திராவிலேருந்து வந்தவர் சர்ச்சில் கணேசன், காணியப்பன் 3 பேர் அவங்க வந்து அந்த இடத்துல வெடி உண்டு. எங்களுக்கு சொந்தமான ஒரு தோப்பு, தென்னந்தோப்பு, அந்த இடத்துல இப்போ எங்கள் அப்பாவுக்கு நினைவிடம் வச்சுருக்கிறோம். அந்த இடத்துல இறந்து போனாங்க தோழர்கள் 3 பேரும். வெடி விபத்து ஏற்பட்டு அது செய்யும் பொழுதே தானாக வெடி இது ஏற்பட்டு இறந்துடுறாங்க. அந்த இடத்துல இப்போ அப்பாவுக்கு அந்த நினைவிடத்தில் எங்கள் அம்மாவும் அப்பாவும் சமாதி அங்கே தான் வச்சுருக்கிறோம். அந்த இதில் வந்து விபத்து ஏற்பட்டு வெடிச்சு போகுது அந்த வெடி. அதில் வந்து கணேசன் இறந்துடுறாங்க. அதில் இறக்குற போதே இந்த 3 தோழர்களில் ஒரு தோழர் கணேசன் மட்டும் முதல்ல இறந்துடுறாங்க. அது மாதிரி சர்ச்சில் இறந்துடுறாங்க. அவர் இன்னும் ஒரு தோழர் காணியப்பன், இவங்க 3 பேர். அதில் வந்து இவங்க வந்து சர்ச்சில் வந்து இப்போ அதாவது அரை உயிர்நிலையில் இருந்திருக்கிறார், கையெல்லாம் திருப்பி போய். அப்போ புலவர் வந்து தப்பிச்சிட்டாரா, அவர் இது பண்ணாருன்னா போதும் அப்படிங்கிற போது புரட்சி முழக்கங்கள் விட்டு அவரை காப்பாற்றுங்கன்ட்டு எங்களை அடக்கம் பண்ணிடுங்கிற மாதிரியே பண்ணியிருக்கிறார். அதில் அப்பா என்னென்னா ஒரு 15 அடி தள்ளி ரோட்டில் நின்றுருக்கிறாங்க. அவங்க வந்து யாரோ வராங்களா, போக்குவரத்தில் இருக்காங்களான்னு பார்க்குறதுக்கு. அது திறந்த வழி தான் அது. அதனால் ஒரு பக்கமாக அவர் அடிச்சிருக்கு அந்த சில்லுகள்லாம், அந்த வெடி விபத்துக்கான சில்லுகள். அவர் விபத்து ஏற்பட்ட உடனே அவரை வந்து அழைச்சிட்டு போய் இந்தாண்ட பக்கத்துலேயே வெள்ளாறு நடுவில் அந்த இது பண்ணால் திருச்சி மாவட்டம் அந்த இது வந்துடும். இப்போ அந்த அரியலூர், ஜெயங்கொண்டம் இந்த இதில் வந்துடும் முந்திரி காடுகள் எல்லாமே. அங்கேருந்து ஒரு மருத்துவரை பார்த்து அவரை வந்து காப்பாற்றுது. அங்கேருந்து மறுபடி தஞ்சை மாவட்டம்னு அவங்கள அப்படி அடிச்சுட்டு போய் அப்பாவை இது பண்ணுவாங்க. தலைமுறை வாழ்க்கையை அவங்கள வந்து பின்பற்ற வேண்டியதாக போச்சு. வெகுஜன இயக்கம்னு வரும்பொழுது போராடுவாங்க, நூற்றுக்கணக்கான பேர் கைது பண்ணுவாங்கன்னு 200-300 பேர் இவங்க ஜாமீன் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்படிலாம் அது வந்து வெகுஜன கிளர்ச்சியாக அந்த பகுதியில் பார்த்தா பெருசாக மிகப்பெரிய இதாக பிரம்மாண்டமாக இருக்கும் அது. ஆனால் தலைமறைவு அப்படின்னு போகும்போது இது சாதாரண நிலைகளில் ஒன்றும் இல்லை. அந்த வெடிவிபத்து மத்திய அரசு வழக்காக போயிடுது அது. அப்போ நெருக்கடிகள் நிறையா கொடுக்குறாங்க. இந்த அறுவடை வழக்குகள் மற்ற இந்த மாதிரி பறிமுதல் இதெல்லாம் யாரும் ஒன்றும் வழக்குகள் கொடுக்கல. இது வந்து ஒரு நிர்பந்தத்தை கொடுத்து வழக்குகள் பதிவு பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணும்போது யாரும் பதிவு பண்ணுவதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. அந்த உளவாளி தாக்குதலுக்கு பிறகு வந்து தூக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை இருந்ததுன்னு சொல்றாங்க. அந்த தண்டனை குறித்தும் சிறை குறித்தும் அது எப்படி விடுதலை ஆணையம் குறித்தும் சொல்லுவாங்க. அது அவர் அந்த இவர் பக்கத்துக்கு ஒருத்தர் வந்து அவர் ஏற்கனவே சின்ன சின்ன வழக்குகளில் தொடர்புடையவராக அவர் காவல் நிலையத்தில் அவரை நிர்பந்தம் கொடுத்து அவர் வழக்கு பதிவு பண்ணிடுறாங்க. அதை வந்து அவர் வந்து முதல்ல பயப்படுறாரு, நம்ம எங்கள் பகுதிங்க பக்கத்து கிராமம், அதனால் நாங்கள் அதை கொடுத்தா சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது மறுபடியும் இப்போது அவரை நிர்பந்தம் பண்ணி வாங்கிடுறாங்க.
ஒரு கட்டத்தில் அவரை வைத்துக்கொண்டே மற்ற கிராமங்களெல்லாம் இவரை தேடும்போது, அமைப்பை தேடும்பொழுது இவரை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஜனங்க. அப்போ வந்து அவரு தவறாக என்ன பண்ணிடுறாருனாக்க, அதையே பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி காவல் நிலையத்தில் இங்கே வர்றாரு, அங்கே வருவார்னு சொல்லிவிடுவோன்னு அந்த ஊரில் உள்ள முக்கியஸ்தர்கள், நிலக்கிழார்களாக இருக்கக்கூடியவர்களோ, ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்களோ அவர்களை வந்து மிரட்டி பணத்தை வாங்க ஆரம்பிச்சிடுறாரு. இந்த செய்தி தான் வந்து கட்சிக்கு போகுது. அப்போ வந்து தமிழரசன், சந்திரசேகரன் இன்னொரு தோழர் இருந்தார். அவர் இவங்க எல்லாமே அப்பா கட்சி அமைப்பில் இருந்தவங்க. எங்களுக்கு தெரியாது, இந்த இதெல்லாம் தெரியாது. அவங்க வந்து இவரை வந்து இது பண்ணுவாங்க, குத்தி இது பண்ணுவாங்க. இது எனக்கு தெரியாது, இந்த விஷயம் எனக்கு தெரியாது. நான் அப்போ கல்லூரியில் அதிராம்பட்டினத்தில் படிச்சுட்டு அந்த வருஷம் தான் வரேன். இப்போ இந்த வழக்குகள்லாம் எனக்கு வெடி விபத்துலாம் நடந்து தெரியாது. சரி, அந்த வயல்வெளிகள்லாம் எதுவுமே இப்போ விவசாயமாகலை, எல்லாத்தையும் காவல்துறை தடுத்து போட்டுடுறாங்க. அப்போது நான் வந்து ஒரு அரசுக்கு அப்போ கலைஞர் வந்து இருந்தாங்க. பல வழியிலும் நெருக்கடி கொடுத்து பேசும்பொழுது முதல்ல ஆரம்பத்து ஒத்துழைப்புகளை தேர்தல் நேரம் அப்போ நெருங்குச்சு. அந்த சமயத்தில் நான் பல கிராமங்கள்லையும் போய் கேட்குறேன், நாங்கள் என்ன செய்ய முடியும், எங்கள் குழந்தைகள் எனக்கு கீழே 3 சகோதரர்கள் அவங்க சின்னவங்க, நாங்கள் வந்து அதை வந்து பாதுகாக்க வேண்டிய சூழல் இருக்குல்ல, அவங்களெல்லாம் இந்த மாதிரி ஒரு அடக்குமுறை செய்யலாமா, இதை நீங்கள் கேட்கணும், உங்களுக்காக விவசாயிகளுக்காக பாடுபட்டவர் தானே, அவர் அரசியலை ஏற்று வர்றாருன்னா அவரை நீங்கள் வந்து வழக்கு போடலாம், அவர் அதை எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருக்காங்க, நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிரச்சாரம் பண்ணி, நீங்கள் வரும்போது இந்த தேர்தலுக்காக வரும்போது நீங்கள் தலைவர்களை கேட்கணும், மறிக்கணும் அப்படின்னு நான் வந்து ஒரு இது பண்ணும்பொழுது, ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது, அப்போ கலைஞர் தொழுதூருக்கு வந்துடுறவர் வந்து செய்தியை கேள்விப்பட்டு, சரி அவருக்கு போய் விவசாயம் பண்ணிட்டு அனுப்பி விட்டுருங்க, அப்படி தடுக்காதீங்கன்னு காவல்துறை சொல்லிடுறாரு. நான் அடுத்த நாள் காலையில் போகிறேன் விவசாயம் பண்ணுவதற்கு. நான் வந்து எனக்கு அந்த இது தகவல் கிடைக்கிது, நான் போகிறேன். ஆனால் இரவே வந்து இந்த சம்பவம் நடந்திருக்குது, எனக்கு தெரியாது. நான் ஊருக்கு போகும்போதே என்ன சிலர் வந்து பார்க்கறது சிரித்து பேசுகிறவங்களாம் கொஞ்சம் ஒதுங்கி ஒதுங்கி போனாங்க, என்னென்னு தெரியல. ஆனால் ஒருத்தர் மட்டும் மறித்து எங்கடா போகிறேன்னாங்க, இந்த மாதிரி நான் விவசாயம் செய்வதற்காக ஆட்கள்லாம் திட்டுறதுக்காக நான் போகிறேன் அப்படின்போது, ராத்திரி இது மாதிரி நடந்து போச்சு, ஒன்றையும் உங்கள் அண்ணனையும் தான் அதில் வழக்கில் சேர்த்துருக்காங்களாம், நீ இங்கே போகாதடா, நீங்கள் எதாக இருந்தாலும் பக்கத்து ஊர், அவங்க பங்காளியும் சிலர் பேர் இருப்பாங்க, ஏதாவது கோபதாபங்கள் ஏதாவது ஆக போது, நீ புறப்பட்டு முதல்ல போடா அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு அப்போது வந்து அந்த செய்தி அதோட நான் வந்து திரும்பிவிடுவேன். தண்டனைகள் எப்படி குறைஞ்சி எப்படி விடுதலை ஆனீங்க? அதான் அந்த இதில் வந்து எங்களை கைது பண்ணிடுறாங்க, அப்பாவையும் கைது பண்ணிடுறாங்க. அந்த விஷயங்களில் கைது பண்ணும்போது அப்பாவுக்கு மரண தண்டனை கொடுத்துட்றாங்க. மரண தண்டனை அப்பாவுக்கு, அண்ணனுக்கு 2 பேருக்கும் மரண தண்டனை கொடுத்துட்றாங்க. எங்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் ஆயுள் தண்டனை எங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அதில் வந்து என்னென்னா, அப்போ கட்சியில் வந்து வழக்காடக்கூடாது, இது வந்து ஒரு பூஷ்வாக்களுக்கான முதலாளிகளுக்கான நீதிமன்றம், இதில் வந்து சாதாரண பொது உடைமைவாதிகளுக்கும் சாதாரண மக்களுக்காக போராடக்கூடியவர்களுக்கும் நீதி கிடைக்காது அப்படின்னு சொல்லி கட்சியில் முடிவு பண்ணதுனால எங்கள் அப்பா வந்து வழக்காட மறுத்துடுறாரு. மற்றவங்க எங்களுக்கு வந்து அப்போ வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் கல்யாண சுந்தரம் நல்ல ஒரு இதை மாதிரி பாதிக்கப்பட்டவங்க அடிப்படையில் இறங்கி வேலை செய்தார். எங்களுக்கு வழக்கறிஞர்கள்லாம் வைத்து கொடுக்கறது போகிறது. முத்துக்குமார்னு ஒருத்தர் தான் அப்போ வந்து கடலூரில் எங்களுக்கு வழக்கு, அவங்க கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக அவங்க ஏற்பாடு செய்து நடத்துகிறாங்க. அதை மாதிரி அந்த இது முடிஞ்சு போகுது. அப்போ வந்து சிறைக்கு நாங்கள் வந்து எங்களுக்கு ஆயுள் தண்டனை, நான் வந்து கடலூரில் இருந்தேன், இதில் இருக்கும் பொழுது சாதாரண விசாரணை கைதியாக இருக்கும் பொழுது மறுபடி வேலூருக்கு அனுப்பிடுறாங்க. என்ன எங்கள் சித்தப்பா, எங்கள் பங்காளிங்க 2 பேர் இப்போ அனுப்பிடுறாங்க. எங்கள் அண்ணனையும் எங்கள் அப்பாவை மட்டும் திருச்சி சிறைக்கு அனுப்பிடுறாங்க, அவங்க மரண தண்டனைங்கிறதால. அதில் எங்கள் பங்காளிங்களை பார்த்தீங்கன்னா வெடிக்கன்னா, எங்கள் அப்பா கூட பிறந்தவர் ஒருத்தர் 2 பேர் இந்த வழக்கில் சாட்சி சொல்கிறாங்க, நீங்கள் இவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் மறுத்துடுறாங்க, முடியாது, அது மாதிரிலாம் நாங்கள் செய்ய முடியாது, அது உண்மையிலே அவங்க செய்ய கிடையாது, அப்படி இருந்தாலும் நாங்களும் பார்க்க கிடையாது, பார்க்காத ஒரு செய்தியை முடியாதுன்னு ஒன்று நீங்கள் சொன்னீங்கன்னா இது பண்ணுவோம், இல்லைன்னா அவங்களுக்கு உள்ளார சிறையில் தூக்கி போட்டுருவோம்னு சொல்லி எந்தவித ஒரு அரசியல் இதுவுமே இப்போ அவங்களுக்கெல்லாம் கிடையாது. எங்கள் அப்பாவும் பங்காளிகள் அவ்வளோதான், நல்லா ஆதரவாக இருப்பாங்க, அது ஒரு விஷயம். ஊரில் அவங்களையும் இந்த வழக்கில் போய் வழக்கில் சேர்த்துருவாங்க, எங்கள் பெரியம்மாவையும் இந்த வழக்கில் சேர்த்துருவாங்க. அதுலேயும் ஒரு என்னென்னா, இதெல்லாம் வழக்கு நடக்கும்போது எங்கள் பெரியம்மாவை வந்து அந்த இது எங்கள் சகோதரிகள் 3 பேரை அவங்களுடைய அரியலூர் பக்கத்தில் ஒரு இது ஆதரவற்றவர்களுக்கான ஒரு பள்ளி வச்சுருக்காங்க, இன்னும் இருக்குது. எங்கள் பெரியப்பா எம்எல்ஏ இருந்தவர், குலக்கல்வி திட்டத்தை சட்டமன்றத்தில் அவர் தான் முன்னெடுத்தார். அவர் இறந்துட்டார். ஆனால் எங்கள் பெரியம்மாவும் தொடர்ச்சியாக அந்த பள்ளியை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. 600 குழந்தைகள் இன்னும் படிக்கிறாங்க. யாராவது பெற்றோர்கள் இல்லைன்னா அதில் வந்து இவங்க சேர்த்துடலாம், இன்னும் வந்து அரசு உதவி பெறக்கூடிய இது தான் அது. அதில் வந்து அதில் வச்சுருந்தாங்க, அவங்கள வச்சிருக்கக்கூடாது, அந்த பெண் பிள்ளைகளை பாதுகாக்கிறதால தான் அவர் தலைமுறை இருக்கிற வெளியே விடும்போது அவங்க மறுத்துடுறாங்க. அப்போது வந்து அவங்க மேலே ஒரு கோபம் அவங்களுக்கு.
அப்போ அவங்க காங்கிரஸ் கட்சியில் எங்கள் பெரியப்பா நீண்ட காலம் வந்தால அவர் சுப்பிரமணியத்தை சொல்கிறாங்க. அவர் கூப்பிட்டு அருள்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாரு, அவங்கள இருந்து இடைஞ்சம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, நீங்கள் இயக்கத்துக்கோ அவ்வளோ புலவருக்கோ உதவி பண்ணக்கூடாதுமா, நீங்கள் பெண் பள்ளிகளை வச்சுருக்கிறது பிரச்சனை இல்லை, நீங்கள் எதுக்கும் இந்திரா காந்திக்கு ஒரு மனு போட்டுருங்க, எனக்கு அதை நகல் கொடுத்துருக்குண்டார். அப்படி வரும்போது அந்த ஆதிக்கத்தை வந்து அவங்க கட்சியில் இருந்த இதை செல்வாக்கு பயன்படுத்துனாங்கன்னா அவங்க மேலே காவல்துறைக்கு கோபம். அதனால் அவங்களையும் இந்த வழக்கில் நேரம் வரும்போது நான் பார்த்துக்கிறோம், நான் கறி விடுந்தவங்க இந்த வழக்கில் சேர்த்து விட்டுறேன். சிறையில் சித்திரவதைகள் எதுவும் அனுபவிச்சிங்களா? சித்திரையில் போகும்போது பிரச்சனை தான். நான் வந்து நான் சிறையை விட்டு நான் வந்து தண்டனையாகி நான் அங்கே போகிறேன். போகும்போது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எனக்கு முன்னாடியோட இருந்தவங்கலாம் நான் பார்த்து வேந்தவங்க அவங்கெல்லாம் கூட்ட விடுறது, இப்போ இது பண்ணுறது, இது மாதிரிலாம் உள்ளார போகும்போது கவனித்தேன். அதில் வந்து ஒருத்தர் எட்டி உதைக்கிறார், ஒரு காவலர் எட்டி உதைக்கிறார். அப்புறம் சின்ன பிள்ளை, எனக்கு 18 வயசு தான். இந்த போவதவங்கள்லாம் உண்டு, என்னடா இப்படி அவமானப்படுத்துகிறாங்களேன்ட்டு முழக்கம் போடுவேன், அதை எதிர்த்து. அப்போ என்ன தனிமையாக கொண்டு அடைச்சிருவாங்க. அப்போ தான் வந்து நான் முன்னாடி தான் இருக்கிறேன், என்னை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. ஏன் அவமானப்படுத்துகிறீங்க? உங்கள் அரசியல் கைதிகள் தானே, அவங்க சமூக விடுதலைக்காக போராடினவங்க தானே, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவேன். 10-11 நாள் இருக்கிறேன். அப்போ ஒவ்வொருத்தராக வந்து சமாதானப்படுத்துவாங்க. நீ நம்ம பிள்ளை மாதிரி முதல்ல விரட்டுவானுங்க, தண்ணி கொடுக்க மாட்டேன் நான் வச்சுருந்தானுங்க 2-3 நாள். மறுபடியும் 2-3 நாள் கழிச்சு தான் டாக்டர் வந்து பார்த்தாரு. அதையும் தாண்டி நான் நிற்கும் பொழுது மற்றபடி அரசுக்கு போகுது, வெளியில் போகுது, செய்திகள் போகுது, எங்கள் தோழர்கள் மனித உரிமையாளர்கள்லாம் அந்த செய்திகள் வெளியாக்குறாங்க. அதன் பிறகு இது வந்து அரசு வழியிலும் போகிறோன்னே அவங்கள வந்து ஏன் இதை மாதிரி வைக்கிறீங்க, பொதுமக்களை அவங்கள கூடயே வைக்கக்கூடாது, அவங்கள வந்து அரசியல் படுத்திடுவாங்க மற்ற அரசியல் கைதிகளை, அவங்களெல்லாம் தனியாக வைங்கன்னு ஒரு வார்டிலே அதுக்கப்புறம் தான் தூக்கி போடுறாங்க. அது மாதிரி சிறையில் போகும்பொழுதே வந்து எனக்கு ஒரு அதை மாதிரி ஒரு சம்பவம் ஏற்பட்டது. அப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தேன்னு சொன்னாக்க சரியாக நடத்தணும் அப்படிங்கிற விஷயமும் எங்களை தனிமைப்படுத்திடுறாங்க. அப்போது ஒரு அதிகாரி என்கிட்ட சொல்கிறாரு, வந்து நீ வந்து செருப்பு ஷூ நீ வந்து உங்கள் தலைவரெல்லாம் ஸ்டாலின் தான் தைச்சவர் தானே அப்படின்னு சொல்லுவார். தாராளமாக நாங்கள் பண்ணுறாங்க, அதில் என்னங்க இருக்குது, தொழில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் செருப்பு தைச்சி, நான் இன்னும் செருப்பு தைக்க எனக்கு தெரியும், ஷூலாம் தைக்கிறதுக்கெல்லாம் செய்தோம். உள்ளாரியே அந்த இது வெட்டுறது, அந்த கவரை வெட்டி ஓட்டுறது, இது மாதிரி தொழில்கள்லாம் அங்கே உள்ளாரியே கொடுத்தாங்க. அது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்குள்ளே பயந்துக்கிட்டு ஆயுதத்தை கையில் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அதுக்கு ஒரு அதிகம் விட்டுட்டாங்க. அது மாதிரி அந்த சிறை வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா இருக்கும். அது மாதிரி அந்த சிறையில் போய் சாப்பிடும் போதெல்லாம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்க ஒரு அளவு சாப்பாடு தான். அப்போல்லாம் களி ஒரு வேளை இது மட்டும் சாப்பாடு கொஞ்சம் இருக்கும், கொஞ்சமாக இருக்கும், ஒரு களி இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அதில் குழம்புன்னு ஊற்றுவாங்க, அதில் ரசம் மாதிரி தான் இருக்கும், ஒரே ஒரு காய் இருக்கும், பச்சை காயாக தான் இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது. அது மாதிரி இருக்கும். பசி தாங்காது. அப்போல்லாம் சின்ன வயசு நான். புளிய மரம் அப்போது அங்கே எல்லாம் நிறையா இருக்கும், அதில் போய் புளி பொறுக்கி சாப்பிட்றது, அந்த மாதிரி எல்லாம் ஒரு அனுபவங்களை நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். நாளாவட்டம் சிறை உரிமைக்காகவும் இதை மாதிரி மரியாதை நடத்தணுங்கிறதுக்காக போராட்டத்தை பிறகு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு எங்களை கொஞ்சம் கௌரவம் நடத்த ஆரம்பித்தாங்க, இட்லி போட ஆரம்பித்தாங்க. ஒரு சட்டி தான் இருக்கும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்க, ஒன்று போகணுன்னாலும் வெளியே போகணுன்னாலும் அதில் இருக்கணும், 4-5 பேர் அடைச்சிருப்பாங்க, ஒன்றா அடைச்சிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா அதிலேயே போக வேண்டியிருக்கும், ஒரே ஆளாக போக வேண்டியிருக்கும். காலையில் வெளியே போய் உட்காந்துருக்குன்னா கூட பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்துக்கணும், இந்த பக்கத்தில் பார்த்துக்கணும், கீழே இரும்பு இது இருக்கும், அதில் காவாய் மாதிரி இருக்கும், அதில் போய் தான் வெளியே இருக்கணும், ரொம்ப கூச்சமாக இருக்கும். இதே வராது. ஏன்னா நம்ம தனியாக திறந்த வழியில் போய் தனிமையாக போன இதில் ஒரு கும்பலாக போய் உட்காந்து இது மாதிரி ஒருத்தர் உட்காந்து இருக்கணும்னா ரொம்ப சங்கடமாக இருக்கும். அதுக்கெல்லாம் பெரிய போராட்டங்கள் நாங்கள் நடத்தின பிறகு தான் உள்ளாரியே சிறைக்கு உள்ளாரியே பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த நவீன இப்போ உள்ள அந்த கழிவறை இதெல்லாம் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு விசிறி வச்சு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது மாதிரி சிறையிலையும் நாங்கள் போய் போராட்டம் நடத்தின பிறகு தான் பெரிய சீர்திருத்தங்கள்லாம் எங்களால் அந்த மாதிரி இதெல்லாம் அனுபவித்தோம். அது ஆண்கள் வந்து இப்போ இந்த அளவுக்கு சித்திரவதை அனுபவிக்கும் போது பெண்களுக்கும் இதே மாதிரி தான் இதே மாதிரி காவல் நடந்து நிலையத்திலும் இந்த மாதிரி நடந்துக்கும். இதே மாதிரி தான் கடுமையான அடக்குமுறை, அடி தடி, ஒடுக்குமுறை செய்கிறது, இதை மாதிரிலாம் நிறைய உங்களுக்கு அந்த சிறை கொடுமைகள்ங்கிறதெல்லாம் அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் அப்படிலாம் இருந்தது. நாங்கள் வந்து ஆரம்பத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்போ வந்து பார்த்திங்கன்னா 47 சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அவங்க பெரிய போராட்டம் நடத்தியிருக்காங்க. அப்போ வந்து சேலம் சிறைக்கு என்னை இங்கேருந்து இங்கே போராட்டம் நடத்தணும்னு சொல்லிட்டு சேலம் சிறைக்கு என்னை மாற்றுறாங்க. அப்போது அங்கே போனால் அந்த சேலம் சிறையும் கடலூர் சிறையும் கருப்பு குல்லா சிறைன்னு சொல்லுவாங்க. அதில் என்னென்னு சொன்னால் அந்த திருட்டு வழக்குகளை இது பண்ணுறவங்க, திரும்ப சிறைக்கு வரக்கூடியவர்கள், ரொம்ப கடுமையாக வந்து இந்த கொலை வழக்குகள்லேயே ரொம்ப கடுமையாக நபர்களைன்னு வரும்போது பிரித்து எடுத்து அனுப்புவாங்க. அங்கேயும் அனுப்புவாங்க, சேலத்தில் தான் கடைசியில் அனுப்புவாங்க.
அப்போ போகும்பொழுதே அங்கே தண்ணியில் ஊற வச்சு பெரம்பு ஊற வச்சு அடித்து தான் உள்ளார அனுப்புகிற பழக்கங்கள் உண்டு. அது மாதிரி அவங்களெல்லாம் அந்த மாதிரிலாம் அடக்குமுறைகள்லாம் செய்த காலகட்டங்கள் அதெல்லாம் எதிர்த்து நாங்கள் வந்து போராடி இருக்கோம். அந்த சமயத்தில் நம்ம வந்து போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். அந்த மாதிரி என் கண் முன்னாலேயே பார்த்துருக்கோம். பெங்கால்லேருந்து அப்போல்லாம் வந்து வந்திருந்தாங்க அங்கே நக்சல்பாரிகள் அவங்களெல்லாம் இங்கே அடித்து சிறையில் வந்து அதை மாதிரிலாம் எடுத்துக்காங்க. அதுக்கு எதிர்த்தால உண்ணாவிரதம் போராட்டங்கள் சிறையில் வேறு ஒன்றும் வழி இருக்காது. போராட்டங்கள் முழக்கங்கள் போடுறது இந்த மாதிரி இது பண்ணுறது சிறையில் ஒன்றுபட்ட இவங்களை கைதிகளை திரட்டி போராட்டங்கள் நடத்துறது இப்படி எல்லாம் செய்யும்பொழுது எல்லா மாற்றங்களும் கொஞ்சம் நாளாவட்டத்தில் எல்லாமே விடுதலை எப்படி கிடைச்சு? விடுதலைன்னு வரும்பொழுது நாங்கள் வந்து சிறையில் தண்டனை கொடுத்துட்றாங்க உள்ளார இருக்கிறோம். மறுபடியும் ஏதாவது விடுதலை கிடைக்கும் அப்படின்னு நம்பணும் நாங்கள்லாம். எங்களுக்கு ஏன்னா நம்ம வழக்கிலே சம்மந்தப்படலை, அதனால் நம்மளை விடுதலை பண்ணிவிடுவாங்கன்னு நாங்களாம் நம்பணும். ஆனால் வந்து இந்த அமைப்பில் வந்து என் வழக்கு ரொம்ப பலகீனமான வழக்கு. அந்த 3 மாதத்திலேயே நாங்கள் கைது செய்யப்பட்டு அடுத்த 3 மாதத்திலே ஒரு இது நெய்வேலியில் எங்கள் அப்பாவை கைது பண்ணிட்டாங்கன்ட்டு அவரை கொஞ்சம் கொஞ்சம் இதுக்கு விடலை. அவங்கள வந்து கைது பண்ணி வச்சிருக்கிறாங்க காவல்துறையில். வெளியில் கொண்டு வந்து கோர்ட்டில் இது பண்ணல. அந்த 24 மணி நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும். அது மாதிரி செய்யலை. கோவை அப்பு அப்படி தான் கொண்டுடுறாங்க. அவங்க வந்து இதில் வேலூர் ஆற்றில் கொண்டுடுறாங்க. இவரையும் அப்படி ஏதாவது செய்துடுவாங்களோ என்னமோன்னு ஒரு சமயத்தில் தமிழரசன் அதில் வந்து ரொம்ப தீவிரமான செயல்பாட்டாளர். நான் கணேசனை கூட வெளியே வந்ததில் அவரும் ஒருத்தர். அவர் கோயம்புத்தூரில் படித்தவர். அவரை வந்து அப்பு தான் எங்கள் அப்பாவுக்கு அனுப்புகிறாங்க. அது ஒரு அவரை கூட பணியாற்றுங்கன்னு. அவரும் அந்த எங்கள் பகுதிக்காரர் அப்பாவினுடைய அந்த போராட்டங்களை கேள்விப்பட்டு அவரை மாதிரியே ஒரு தலைவராக நாம வரணும், அவரை மாதிரியே தீவிரமாக செயல்பட்டாகணுங்கிற ஒரு கருத்தோடு வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். அவருடைய கருத்து தான் அவர்கிட்ட பயின்றவர் தான். அவர் கட்டத்தில் பார்த்தோன்னா எல்லா அரசியலையுமே அவர் அப்பா புலவரை பார்த்து தான் வந்து நடைமுறையிலையும் இதுலேயும் கருத்தியல் ரீதியாகவும் அவரோட செயல்பாடுகள்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க? தமிழரசன் அதை வந்து அவங்க வராங்க. முதல்ல அவங்க வரும்பொழுதே அவங்க கல்லூரி விட்டு பாதி பேர் கல்லூரி விட்டு திரும்ப கல்லூரிக்கு போயிடுறாங்க. ஏன்னா வந்து ஒரு 6 மாதம் இருக்கிறாங்க. அவங்கவுங்க கல்லூரி விட்டு வெளியே இருக்காங்க. அவங்கவுங்க குடும்பத்தில் நிர்பந்தம் கொடுத்து பல மாணவர்களை திரும்ப கல்லூரிக்கு அனுப்பிடுறாங்க. அப்படி ஒரு நிர்பந்தம் தமிழரசனுக்கும் வருது. அப்படி வரும்போது அவங்க மாமா கொண்டு வந்து இவனுக்கு என்னமோ தெரியல, இவர் அவங்க ஊர்லெல்லாம் பேய் பிடிச்சின்னு சொல்கிறாங்க, அவங்க குடும்பத்தில் இவனை பார்த்து கொஞ்சம் அறிவுரை சொல்லி படிக்க சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க மாமா கொண்டு வந்து விடுறாங்க. ஒரு வழியில் உறவினர்கள் தான் அவங்களாம். அவங்க மாமா பாரின்னு சொல்லி அவர் இன்ஜினியர், நல்லா படித்த குடும்பம். அந்த இதில் வந்து நல்ல ஒரு வாய்ப்புகள் அவர் கிடச்சி. அப்பா பேசி பார்க்கும்பொழுது பார்த்தா அவர் இது மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி செயல்பாடுகளில் தீவிர ஈடுபாடு உடையவர், இது மாதிரி அவர் அனுப்பப்பட்டவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் சரி பையனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு தான் அதுக்கு பிறகு தான் அவர் முழுமையாக மார்க்சிய வகுப்புகளில் அவருக்கு கொடுக்கறது எல்லாம் கொடுக்குறது. அப்படி அப்பாவு மேலே ஒரு தொடர்பும் அவருடைய இதுவும் ஏற்படுது அவருக்கு. அப்பா கூடவும் அப்பாவை தனிச்சும் வந்து அப்போ சின்ன சின்ன குழுக்களாக தான் செயல்படணும். ஒருத்தர் செயல்பாடு இன்னொருத்தருக்கு தெரியக்கூடாது. அதே மாதிரிலாம் வந்து 4-5 பேர் குழு தான் செயல்படக்கூடியது. அனிகிலேஷன் செய்கிறது அப்படின்னு சொல்லி அப்போ அழித்து ஒழிக்கிறது எதிரிங்கிற கட்டத்தில் மிக தீவிரமாக செயல்பட்டவர். படித்தவர் அவர். ஆனால் அவ்வளவு வன்மையாகவும் அவ்வளோ தீவிரமாகவும் ஒரு கொள்கைப்பட்டிருந்தனா அதில் வந்து செயல்பாட்டாளர்னு வந்து முதல்ல செயல்பாட்டாளர் அவர் சொல்ல முடியும். இவர் கருத்தியலே எப்படி கணேசன் வந்து ஒரு அறிவுபூர்வமான ஒரு தளத்தில் இது பண்ணாரோ அதேமாரி இவர் படித்தவர்னாலும் கூட அந்த செயல்பாடு வந்து சாதாரண விவசாயிகள்கிட்ட போய் இப்போ விவசாய வேலைகள் கட்டணோட செய்கிறது, 2 நாள் 3 நாள் பட்டினி கிடந்தால் கூட நடந்து போகக்கூடிய அந்த தன்மைகள், இதை மாதிரியெல்லாம் அவருடைய செயல்பாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். தமிழரசனுடைய செயல்பாடுகள்லாம் தீவிரம். அப்படி வந்து அப்பாவை வந்து அவர் மேலே ஒரு பிடிப்பும் உடையவர், ஒரு கட்சி தலைமைங்கிறதாலையும் இதை வந்து இவரை மாதிரி அப்போ மாதிரி எங்கே இது பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு அவர் வந்து அரசாங்கத்தை எச்சரிக்கிறதுக்காக இதில் நெய்வேலியில் ஒரு சிஐடி இன்ஸ்பெக்டர் குத்திடுவார். அவரை புலவர் ஒப்படைக்கலைன்னா இதுதான் அடுத்த நிலைப்பாடு, தொடர்ச்சியாக இது நடக்கும் அரசுக்கு எதிரான்னு சொல்லி அவர் அப்படி ஒரு செயல்பாட்டாளர் அவர் வந்து அது பிறகு அப்பாவும் கோர்ட்டில் ஆஜர் பண்ணிடுறாங்க. அது மாதிரி அந்த மாதிரியில் ஆரம்பித்தவர் தான் புலவரோட இணைஞ்சு புலவர் சிறைக்கு போன பிறகு அந்த பணிகள் முழு அளவில் அவருக்கே அந்த பணிகளை கட்டமைக்கக்கூடிய பணிகள், செயல்படுத்தக்கூடிய பணிகள் அவர் சுந்தரம் இது போன்ற பகுதி இளைஞர்கள் அந்த பகுதியில் நிறைய விரைவி வந்து அந்த பகுதியில் வறுமையும் உண்டு, வீரமும் உண்டு. அந்த பகுதியில் வந்து சோழர்களுடைய படைத்தளங்கள் படையாட்கள் தான் அதிகமாக அங்கே இருக்கிறாங்க. அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க படையாட்சிகள்னு சொல்லுவாங்க. அந்த பகுதிகளில் பூரா விரைவி இருக்கக்கூடியவங்க அவங்கள் மத்தியிலையும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க 2 பக்கத்துலேயும் இவங்களுக்கு வந்து ஒரு தொடர்புகள் உண்டு. ஏன்னா சாதியை மறுக்கிறது, அதை வந்து வேணான்னு சொல்லக்கூடிய அந்த சாதி இறுக்கமும் உண்டு, சாதி வேணான்னு சொல்லக்கூடிய அந்த கருத்தியலும் பொதுவுடைமைவாதிகளுக்கும் உண்டு, பெரியாரிஸ்டுகளுக்கும் உண்டு. அந்த கருத்துக்களை தாங்கி நடைமுறையில் இவங்க வந்து
இப்போ அப்பாவும் இருந்தவங்க. அவரும் வந்து அது மாதிரி ஒரு கருத்தியலே ஒரு இதையே சொன்னார். சாதி ஒழிப்பு, சமூக விடுதலைன்னு சொல்லி ஒரு கருத்தையும் வைத்தவர் அவர். இப்போ கலிபெருமாள் அவர்களாகட்டும், தமிழரசன் அவர்களாகட்டும், தமிழ் தேசியத்தை நோக்கி பயணிக்க காரணம் என்னவா இருந்தது? இல்ல அதான் அது இந்த இந்த போராட்டங்கள் இப்படி நக்சல்பாரி இயக்க போராட்டங்கள் நடக்குது. அதில களத்தில அவங்க இருக்கிறாங்க. அப்போ 7ஆம் சிக்கலும் பெருசா வெடிக்குது. அப்போ வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து அம் அ அத வந்து அவங்களுக்கு ஆதரவா நிக்கிறதுக்கு தவறுறாங்க. லெனினுடைய சுயநிர்ணய உரிமைங்கிறது வந்து மாநில உரிமை. மத்திய அரசு ஒரு கட்டமைப்பு இருந்தாலும் கூட, மாநிலம் பிரிந்து போறதுக்கு உரிமை இருந்தா கூட அவங்களுக்கு குடுக்கணும். ஒரு தேசிய இனத்துக்கு அப்படிங்கிற கருத்தியல வலியுறுத்தினவரு, அத நடைமுறையாவும் விட்டவர். அவரு அதிகாரத்தில கைப்பற்றினா கூட சில மாநிலங்கள் பிரிந்து போறதுக்கு உரிமை குடுத்தவர் அவரு வந்து. அங்கெல்லாம் இருக்கும்பொழுது நம்ம இதில அதுக்காக போராடக்கூடிய ஒரு இனத்தை, ஒரு இனம் அழிக்கப்படுதுங்கிற நிலையில நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதுக்கு வந்து குரல் கொடுக்கலையே அப்படிங்கிறது முதல் பாதிப்பு அதில வருது. அதில விவாதத்துக்கு வருது. ஒரு சமூக விடுதலை, ஒரு சமத்துவம், பொது உடைமைங்கிற இதில இது பண்ணாலும், இதே மாரி பக்கத்தில் நடக்கக்கூடிய நாடுகள்ல இத மாரி ஒரு இத வந்து மனித அழிவை வந்து தடுக்கிறதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் குரல் கொடுக்கலையேங்கிறது அவங்க முதல் ஆதாரமா வருது. கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல இருந்து அடுத்த நக்சல்பாரியிலிருந்து ஒரு மாறு கருது வருவதற்கு இது வருது. அப்போ புலவருங்கிற இயல்பான அந்த ம ம தமிழ் தமிழ் இனம்ங்கிற கருத்தியல் உள்வாங்குனது ஒன்று. இன்னொன்று என்ன கம்யூனிஸ்ட் கட்சியில லெனின் போதித்த இதையே பின்பற்ற மாட்டேங்கிறாங்களே இங்க. அப்படிங்கிற ஒரு இதுவும் வந்து கருத்தியலும் வந்து அவங்கள அடுத்த கட்டத்துக்கு சிந்திக்க வைக்குது. அப்போ தான் வந்து தமிழரசனும் வந்து வெளியில வந்து சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ சிறையில இருக்கும்போது தமிழரசனும் உள்ளார சிறைக்கு வரார். அப்போ வந்து 2 பேரும் சேர்ந்து வாதிக்கிறது, இதே மாரி விஷயங்கள்லாம் வாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிறையிலே தப்பிக்கிறது. அதாவது சிறையில வந்து முதல்ல பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனாக்க, இங்க உள்ளார இருந்தே என்ன பண்ண முடியும்? நம்ம தப்பிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தீவிர செயல்பாட்டாளர்ன்னு இதுதான் வர்றது. என்ன கூட சேலம் சிறையில இருந்தார். அப்போ வரும்போது அத பத்தி தான் பேசுவாரு அவரு. வந்து பேசுவாரு. எங்க அப்பா கூட அங்க இருக்கும்பொழுது, இத மாரிலாம் இது பண்ணி சிறையிலிருந்து தப்பிச்சுருவாரு. அப்போ வந்து அத வாதிக்கிறாரு. வெளியில போய் திரும்பவும் வந்து இது மாரி விவாதிக்கிறாங்க. எங்களுக்கு வந்து அப்ப அந்த சமயத்தில தான் தமிழ்நாட்டில வந்து இந்த இதில வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு 18 பேர சுட்டுக் கொல்லுவாங்க. அதாவது தேவாரம் தலைமையில வடார்காடு தர்மபுரியில நக்சல்பாரி இயக்கத்த. அப்ப அதை ஒடுக்கறதுக்கு வந்து அத வந்து பார்க்கறதுக்கு மனித உரிமையாளர் இந்தியா பூரா வரும்பொழுது, கன்ஷியாம் பிரதேசின்னு ஒருத்தர் வருவாரு. பத்திரிகை நிருபர் அவரு. வி.ஆர். கிருஷ்ணய்யர் கூடயும் ஒரு தொடர்புடையவர். வந்து லீகல் கரஸ்பாண்டன்ட்டா இருந்தவர். அவரு வந்து அங்க வரும்பொழுது, இங்க சென்னையில இன்னும் என்னென்ன பாதிப்புகள் பற்றி விவாதிக்கும் பொழுது, ம நம்ம எங்கள கூட வந்து நல்ல எழுத்தாளர் எஸ்.வி. ராஜதுரைன்னு சொல்லுவாங்க. அவரு வந்து இந்த இதில மனித உரிமையில இது பண்ணவர், இடதுசாரி சக்தி கருத்து உடையவர். இவங்க இந்த மாரி நக்சல்பாரி இவங்களோட அமைப்பு கூட இவங்க இந்த இளைஞர்களை பற்றி ஒரு பார்வையும் தொடர்பும் உடையவர். அவரு இத மாரி ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்ககிட்ட பதிவு பண்றாரு. அப்போ உடனடியா அத பற்றி ஆய்வு பண்ணணும் ஊருக்கு போறாரு. அவரு ஆய்வு பண்றாரு. சிறைக்கு போய் எங்க பெரியம்மாவெல்லாம் சந்திக்கிறாரு. பண்ணிட்டு வந்து நிருபர்கள அவர் சந்திச்சு சண்டை போடுறாரு. அவர் வந்து என்ன பண்றீங்க தமிழ்நாட்டுல? இவ்வளவு ஒரு பேர் ஒரு குடும்பத்த ஒடுக்குமுறை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பொய் வழக்கு போட்டு ஒரு குடும்பத்தையே தூக்கி போட்டிருக்கிறாங்க. இத்தனை வருஷமா சிறையில வச்சிருக்கிறாங்க. இது சம்பந்தமா நீங்க கேட்காம இருந்திருக்கிறீங்க நீங்க அப்படின்னு சொன்னா, அது என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு அவரு வந்து பேசிட்டு, அவரு உடனடியா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இவங்கள்ட்ட இவங்க நீதிபதிகள்ட்டலாம் நேரடி தொடர்புல தான் விவாதிக்கிறார். இதெல்லாம் இந்த லாபி எல்லாமே உண்டு. அந்த மாரி விஷயங்கள் நமக்கு அப்பல்லாம் இல்ல. ஆனா அவரு வந்து அத கொண்டுட்டு போறாரு. தனிப்பட்ட முறையிலயும் கொண்டு போறாரு. அப்போ நீங்க பத்திரிக்கையில ஒரு கட்டுரை எழுதுங்க. அதுக்கு பிறகு அப்போ வந்து அவர் நீதிபதியினுடைய கிருஷ்ணய்யருடைய ஃபாலோவர்ஸா எல்லாம் நிறைய பேர் அங்க நீதிபதிகளுக்கு இருந்தாங்க. பகவதி போன்றவர்கள் நிறைய பேர் அதில் இருந்தாங்க. அப்போ அந்த செய்திகள் ஒண்ணுக்கு ஒண்ணு போகுது. நம்ம கட்டுரை எழுதிட்டு நீங்க சுப்ரீம் கோர்ட்ல போடுங்க. நீங்க வந்து உங்கள வெளிக்கொண்டு வரதுக்கான இத்தனை நிமிஷம் ஆயிட்டுது. உங்களுக்கு விடுதலைக்கான ஏற்பாடுகள் செய்யுங்கன்னு சொல்லும்பொழுது, அப்போ வந்து அவர் கட்டுரை எழுதுறாரு. எழுதிட்டு சுப்ரீம் கோர்ட்ல போடுறாரு. அப்போ எங்கள வந்து விடுதலை செய்ய சொல்லி எங்களுக்கு நீண்ட முதல்ல பரோலா குடுக்குறாங்க. மறுபடி அவங்க எங்கள விடுதலை செய்ய சொல்லி அரசுக்கு பரிந்துரை பண்றாங்க. 10 வருஷத்த தாண்டிடுது. இவங்கெல்லாம் இந்த மாரி பாதிக்கப்பட்டவங்க பொய் வழக்கு இது மாரிங்கிறதாலையும் இவங்கள விடுதலை பண்ணணும்னு அவங்க சொல்லும்பொழுது, ஆ அரசு ஏத்துக்கல. அப்போ அரசு ஏத்துக்கலன்னா அடுத்த கட்டம்னு போகும்போது 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுது. இப்படியே வழக்கு தொடர்ந்து நாங்க வெளியில வந்து இருக்கிறோம். காவல் நிலையத்துல கையெழுத்து போடுறோம். மாதத்துக்கு ஒரு தடவை கையெழுத்து போடணும். அப்போ வந்து இல்ல அவங்க வந்தாங்கன்னா பெருசா இதாயிடும். அவங்களும் விடுதலை பண்ணா பெரிய புரட்சி வெடிச்சிடும். அது இதுன்னு இவங்க காவல்துறை வழக்கமா சொல்ற இதெல்லாம் சொல்லும்பொழுது, இப்போ வந்தாங்க இவ்வளோ நாள் இருந்தாங்க. என்ன நடந்துச்சு உங்களுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதிகள் அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. அவங்கள அதாவது விடுதலை வரலையும் பெரோல்னு ஒரு உத்தரவு போட்டு விட்டுறாங்க. அவங்க விடுதலை பண்ண முடியாது நேரடியா நீதிமன்றத்தால. ஆனா விடுதலை டில் த ரிலீஸ் பெரோல் கன்டினியூ போட்டு விட்டுறாங்க. ஒரு உத்தரவு போட்டு விட்டுறாங்க. அது அப்படியே ஒரு 3, 4 வருஷம் ஓடுது அப்படியே.
அப்போ வந்து எம்ஜிஆரும் எங்களை விடுதலை பண்ணல, இப்போ கலைஞரும் அந்த சமயத்தில் எங்களுக்கு ஒன்றும் பண்ண கிடையாது. ஜெயலலிதா பீரியடில் எங்களை வந்து அதுக்கு பிறகும்படி 84 அளவுன்னு நினைக்கிறேன் அது. அந்த சமயத்தில் எங்களை வந்து முழுமையான விடுதலைங்கிறது எங்களை அவ்வளோ நாங்கள் வெளியே வந்துடும். அந்த காலகட்டத்தில் அப்பா வந்து விடுதலை சமயத்திலே அந்த பரோவில் இருந்த காலகட்டத்திலே அதன் பிறகு ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. பெரிய வரவேற்பு அப்பாவுக்கு கொடுக்குறாங்க, சென்னையிலையும் கொடுக்குறாங்க, அங்கேயும் மக்கள் மத்தியில் நிறைய கொடுக்குறாங்க. தமிழரசன் அப்பா வந்து வெளியிலேருந்து தலைமறைவாக இருக்காரு, இருந்தாலும் கட்டமைப்புகளை உருவாக்கி நிறைய வரவேற்பு நிறைய இது பண்ணுறாங்க. அதை மாதிரி வந்து அந்த சமயங்களில் வந்து இது நிறைய இது பண்ணும்பொழுது அங்கே மாநாடு நடத்துது. பெண்ணாடத்தில் ஈழ விடுதலை ஆதரித்து இங்கே தனி உரிமைகள், தனி நாடு, அந்த தமிழ்நாட்டுக்கு அந்த தனி உரிமை இருந்தால் தான் செய்ய முடியுங்கிற இந்த கருத்தியல் வெளிப்படையாக அந்த சமயத்தில் சொல்ல முடியலனாலும் அதற்கான முள்ளியடாக அந்த வந்து உரிமைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு இதாகவும் அப்போ பெருஞ்சி திருநார் ஐயா ஆனைமுத்து இவங்க புலவர் இது மாதிரி நம்ம தமிழறிஞர் அவர் டெல்லி இவர் வந்து பல்கலைக்கழகத்தில் இதாக தமிழாசிரியர் இருந்தவர். அவங்க எல்லாமே இணைஞ்சு வந்து ஒரு பெரிய ஒரு இதை அங்கே இடத்துல நடத்துகிறாங்க. அதுக்கடுத்து மீன் சுருட்டியில் வந்து சாதி ஒழிப்பு கருத்தாளர்கள் பேரில் அங்கே வந்து அப்பானோட தலைமையில் அவர் அந்த அறிக்கையை கொடுக்குறாரு, தமிழரசன் கொடுக்குறாரு. இப்படி எல்லாம் செய்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய தொடர்ச்சி, அவங்களுடைய பின்பற்றுதல் தொடர்ச்சின்னு. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்க இந்த பெண்கள் நிறைய காவல்துறை பாதிக்கப்படுறது போகிறது வரதுங்கிறதெல்லாம் இப்போ இளைஞர்கள் அங்கே இப்போ கட்டமைப்பு நிறைய இருந்தது. அப்போது அவங்க வந்து காவல் நிலையத்தை அப்போ தாக்குவாங்க. அப்போ ஒரு 3-4 காவல் நிலையத்தை மாதிரி புள்ளஞ்சாவடி இதை தாக்குனாங்க. நம்ம இங்கே விஜயகண்டத்து பக்கத்தில் ஆண்டி மடத்தை காவல் நிலையத்தை தாக்கி ஆயுதங்கள் எடுத்து போடுவாங்க. இதையெல்லாம் இன்னும் இந்த இப்போ சிதம்பரத்துலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நம்ம இவர் தான் போராடினது. நம்ம பாலகிருஷ்ணன் தான் அந்த இதாக்குனது. அவங்க அந்த பத்மினி அவர் தான் வெளிக்கொண்டது. அது மாதிரி நிறைய அங்கே பகுதியில் நடந்ததெல்லாம் இவங்க நேரடி தாக்குதல் அந்த சமயத்தில். அப்படிப்பட்ட ஒரு வச்சு இப்போ எல்லா காவல் நிலையத்தையும் மலர் மூட்டையை வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அது மாதிரிலாம் அப்போது ஒரு மிக வலிமையான கட்டமைப்புகள்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது அவர் இப்போ கட்சியில் வலிமையாக இருந்த காலகட்டத்தில் அவங்க செய்த ஒரு இது. அந்த காலகட்டத்தில் தான் ஈழ சிக்கல் அதுக்கு பெருசாக வரும்பொழுது இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த காலத்துக்கு படி அறிவுறுத்துக்கு வைக்கிறது. அவங்க அது அப்பா வந்து அப்போ இதாக இருக்காங்க, அவங்க விடுப்பில் தான் நாங்கள் இருக்கோம், விடுதலையெல்லாம் இல்லை. தகவல் அப்பாவுக்கு தெரியும். ஆனாலும் அதுவும் ஜாக்கிரதையாக இது பண்ணுங்க, பொதுமக்களை ஏதோ பாதிக்கிற மாதிரி கவனக்குறைவாக ஏதாவது இருந்துடாதீங்கிற மாதிரி சொல்லிவிடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது ஒரு தவறுதலாக வந்து அது வந்து இவங்க தகவல் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் அதை வேணும்னு விட்டுருக்காங்க. அந்த மாதிரிலாம் அது வந்து விபத்து நடந்திருக்கு. அவங்க வந்து கூட்ஸ் வண்டி அவங்க எதிர்பார்த்துருக்குறாங்க, அது அந்த இது அப்படிலாம் அந்த விபத்து நடந்து போயிருக்கு. அதை தான் மையப்படுத்தி இந்த விடுதலை படத்தில் கூட அதை வச்சுருக்கிறாங்க. அது காட்சிகள்லாம் எப்படி வச்சுருக்காங்க போயிருக்காங்கன்னு போக போக தான் தெரியும், அது படங்களில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. பொதுப்படையாக அவர் அடையாளப்படுத்தியிருக்காங்க. அவர் வாத்தியாருங்கிற ஒரு பேர் அதில் அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க, பெருமாள் வாத்தியார்னு சொல்லி. அதனால் வந்து அது வந்து உலக அளவில் இப்போ வந்து தேடக்கூடிய அளவில் இளைஞர்கள் திரும்பவும் மறு ஆய்வுக்கு அவங்கள பற்றி அவங்களுடைய செய்த தியாகங்கள், அவங்க எதுக்கு என்ன நோக்கத்துக்காக செய்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்றைக்கு வந்து மீளாய்வுக்கு எடுத்திருக்கிறாங்க, மற்றவங்களாம் எடுத்திருக்கிறாங்க. அந்த அளவில் இருந்திருக்கு. அதை மாதிரி அந்த இது நடந்திருக்கு. மறுபடி பொன் பொறுப்பி சம்பவம் அடுத்த கட்டம் போது இப்போ பொருள் மீட்டுதல்னு வரும்பொழுது புலவர்ட்டியும் அந்த அவங்க காலகட்டத்திலையும் போய் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. புலவர் காலகட்டத்தில் சில இடங்களில் இறங்கி பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. அது சாதாரண நிலக்கிழார்கள் சாதாரண ஆட்கள் இதில் தான். இதை கொஞ்சம் பெரிய அளவில் செய்யணும், ஈழம் மாதிரி நம்ம இங்கே செய்யணும்னு அவங்க வரும்போது புலவர் சில விஷயங்களில் கட்சிக்குள்ளார சில இதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஒரு தமிழரசன் சொல்லியிருக்காரு. தமிழரசன் அப்போ கொஞ்சம் முழு அளவில் செயல்பட ஆரம்பிக்கிறார், நல்ல தீவிரமாக செயல்படுறாரு. அப்போது இவருக்கு அப்புறம் ஒரு கருத்தியில் வந்துடுறாங்க, புலவர் ஒரு கருத்தில் வந்துடுறாங்க. இப்போ இதை வந்து அங்கே ஈழம் மாதிரி ஒரு இது இங்கே செய்யணும்னு சொல்லி சொன்னாக்கா, ஈழத்துக்காரங்க உதவி பண்ணாலும் நாம் எங்கே பண்ணாலும் இவங்க ஒரு தனி நாடாகவோ இல்லை தனி சுதந்திரம் பெற்ற ஒரு பகுதியாக இருந்தால் மட்டும்தான் சாத்தியம், இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாதுங்க ஒரு முடிவுக்கு வந்து அது தனி கட்சி வேணும், தனி அமைப்பை கட்டணும் அதுக்கு தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அதை வந்து புலவர் வைக்கிறாரு. புலவர் அவர் அதை மாதிரி வேலுன்ற போன்ற ஒரு கட்சிக்குள்ளாரையும் 2 பிரிவாக தான் அதை விவாதிக்கிறாங்க. அதில் சுந்தரம் மட்டும் கடைசி வரலையும் வரல, அவர் அந்த முடிவுக்கு வரல. ஆனால் இவங்களோட ஒத்துழைச்சி தான் செயல்படுறாரு. அதில் தமிழரசன் முதல்ல எந்த பக்கத்தில் இருக்கிறதுன்னு கொஞ்சம் முதல்ல தயங்குறாரு. மறுபடியும் கடைசியில் அதில் தர்மலிங்கன்னு ஒருத்தரோட இல்லை புலவருடைய இதுதான் சரியாக இருக்குன்னு நம்ம ஒட்டுமொத்தமாக அந்த முடிவுக்கு போகணும்னு சொல்லிட்டு தமிழரசன் அந்த முடிவுக்கு அவருக்கும் வந்து மறுபடியும் அந்த கட்டமைப்பை ஒரு தனி தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கட்சி இது பண்ணி அதுக்கு முதல் பொதுச் செயலாளர் அவர் தான் தமிழரசன் தான் அதில் வராரு. அப்போ அந்த வழியிலேருந்து வழிகாட்டுறதுங்கிறதோட அந்த சமயத்தில் இருந்துக்கிறாங்க. அப்போ தலைமுறையாக முதல் கட்டத்தில் வெளியே வர சொல்லி ஒரு ஜாமீன் விட்டு வெளியே வரும்போது சொல்கிறாங்க, அவர் வந்து இது வரணும், ஏன்னா தலைமுறையாகி ஒன்றும் இதுக்கு முந்தி நடக்கலை, அதுக்கு தெரியும் அவருக்கு. அனுபவ வெகுஜன தலைவராக இருந்தவர்.
அது நான் வெகுஜன விவசாய அமைப்பு கட்டி நான் வெளிப்படையாக இருந்துடுறேன்னு சொல்லிடுவார். அந்த மாதிரிலாம் இருந்துடுறாங்க. இப்போ தமிழரசன் இந்த செயல்பாடுகளில் ஒரு ஒத்துழைப்பு போல் ஒரு ஆலோசனைகள் கொடுக்கறதோடு இருக்குது. அப்போ பொன்பொறிப்பு சம்பவம் நடக்க போகும்போது கூட அவர் சில யோசனையை சொல்கிறாரு. நீங்கள் வந்து இது வந்து ஒரு மத்திய அரசு அங்கே ஈழத்தில் மாதிரி இல்லை, ஈழத்துக்கு சில இந்திய அரசு உதவி பண்ணிச்சு. அங்கே உள்ள சூழலும் தவிர்க்க முடியாமல் ஆயுதத்தை அவங்க தூக்கி நிறுத்துறாங்க. அங்கே கட்டமைப்பு வேறு மாதிரி இறந்து போச்சு. ஏன்னா இங்கே இந்திய அரசு வலிமையாக இராணுவத்தை கட்டமைப்பு உடையதாகவும் இருக்குது. நாம் ஒரு வங்கியை போய் வச்சோம்னா அது மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து நிற்கிற மாதிரி தான். அந்த மாதிரி விஷயங்களில் நம்ம வந்து கடைசியில் வெற்றி பெற முடியாது. அது மாதிரி அமைப்புகளை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உருவாக்கிக்கிட்டு தான் நம்ம அதை கை வைக்கணும். இப்போ பொருளாதாரம் நமக்கு தேவைங்கிற பொழுது நம்ம அந்த சேட்டுங்களை வெளி மாநிலங்கள்லேருந்து வந்து வச்சுருக்காங்க, நிறைய சுரண்டுறாங்க, நம்ம ஜனங்களை ஏமாத்துறாங்க. அவங்கள்ட்ட பறிமுதல் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனையாகாது. வழக்காகும், வழக்கானாலும் அவங்களும் நிற்க மாட்டாங்க, நாமும் அதில் இருந்து இது பண்ண முடியும். சில யோசனைகள்லாம் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி அவருக்குன்னு ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியமும் ஒரு இது இருந்திருக்குது அவருக்கு. அப்போது வந்து இதுதான் பொன்பொறிப்பில் அவர் வங்கியில் போகிறாரு. அது வந்து அதில் அது மாதிரி ஒரு சேதங்கள் அப்போ வந்து இதையும் அணைய காவிரி பிரச்சனை அதெல்லாம் அதையும் இது பண்ணணும், ஈழத்துக்கான இது இங்கேயும் அமைப்பை இது பண்ணணுங்கிறதுல தான் எல்லாத்தையும் நோக்கி தான் அவர் அந்த நகர்வை செய்கிறாரு. அது அந்த ஊரில் வந்து ஒரு சந்தை நடந்த இடம், அந்த பகுதியாக அந்த பொதுவாக வீரம் உள்ள மக்களும் கூட. அப்போ ஒரு காவல்துறைக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரியும், அதை திசை திருப்பி விட்டுறாங்க வந்து. அப்போ வந்து யாருன்னு தெரியாமலே பொதுமக்களும் காவல்துறையை கூட சேர்ந்து அந்த காவல்துறை தான் அது செய்கிறது அப்படின்னாலும் ஒரு கட்டத்துக்கு அவர் தான பிறகு அவங்க பொதுமக்களை ஒதுங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இருந்தாலும் காவல்துறையை இதுக்கு தாண்டி அவரை விடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர் வந்து முதல் இதுலேயே வந்து சிறை தப்பிக்கிறதுலேயே அவர் இறந்து போயிருக்கணும். அதில் இந்த அளவுக்கு பாதிப்பு அதில் தப்பிச்சிடுறாங்க. இந்த இதில் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை அழிச்சிடுறாங்க. அந்த சமயத்தில் எல்லாத்தையுமே காவல்துறை அதை பண்ணிடுறாங்க. அது மாதிரி பண்ணி இப்போ புலவரோட இறுதி கட்டம் எப்படி இருந்தது ஐயா? அதே மாதிரி குறிப்பிட்டு உங்களுடைய அம்மா வந்து எந்த அளவுக்கு எதிர்கொண்டாங்க? ஒரு பெண்ணாக இந்த இத்தனை போராட்டங்கள், இத்தனை போராட்ட காலங்கள், சிறைகள்லாம் இருக்கு. அவங்களோட அவங்க எதிர்கொண்டது எப்படி? இல்லை, அது அவங்க எதிர்கொண்டதுன்னு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களும் சரிப்பட்டாங்க. அந்த அறுவடை வழக்கு அதில் இது பண்ணாங்க. இருந்தாலும் ஜாமீனில் வந்தாங்க, விடுதலை ஆகிட்டாங்க. அவங்க சகோதரி தான் எங்கள் பெரியம்மாங்கிறது, அவங்க கூட உடன் பிறந்தவங்க. அவங்கள சரிப்படுத்தினதெல்லாம் அவங்க ரொம்ப மன வேதனைக்குரியது. குடும்பம் கடுமையாக தாக்கப்பட்டது. அவங்களுடைய சகோதரர்கள், இந்தாண்ட எங்கள் சகோதரிகள் குடும்பம்லாம் நிறைய காவல்துறையில் பாதிப்பு, நிறைய அவங்கள மன ரீதியாக பாதிக்கப்பட்டது. அவங்க வந்து நாங்கள்லாம் சிறைக்கு போன சமயத்தில் அப்பா கைது பண்ணுறதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா கடலூர் இதில் ஜாமீனில் இருக்காங்க. அப்போ 3 சகோதரர்களையும் எங்கள் பெரியம்மாவுக்கும் நெருக்கடி வந்தோடனே கொண்டு வந்து எங்கள் அம்மாவிட்ட விட்டுட்டு அவங்க திரும்பி போகும்போது தான் அவங்கள வழக்கில் போட்டுறாங்க. அந்த வழக்கு ரொம்ப சிக்கலாக இருந்த சமயத்தில் அவங்களுக்கு சாப்பாடு கூட கிடைக்க முடியாத ஒரு சூழல். அவங்களுக்கு உறவினர்கள்ட்ட இருந்து கிடைக்க முடியாது. எங்கள் மாமா தரப்புலையும் அவங்கள கடுமையாக தாக்கலாம் கொடுக்கல. இப்போ தெரியாமல் எங்கள் தாத்தா தான் ஏதோ கொஞ்சம் ஏதோ வந்து இது பண்ணியிருந்திருக்காரு. பிள்ளைங்களை காப்பாற்றுங்க, கஞ்சியை வச்சு எதாவது காப்பாற்றுங்க, கொஞ்சம் அதை தெரியாமல் அரிசி கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போகிற சூழல். வேலையும் சரியாக அவங்களுக்கு கிடைக்கல. வேலைக்கு போனால் என்ன குடும்பம் இந்த ஆளுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க வேலை கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்க. சின்ன பிள்ளைங்க அவங்க வேறு. அப்போ தற்கொலை பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க அவங்க வந்து குடும்பத்தில். அப்போ சின்ன சகோதரி மட்டும் அதை வந்து வேணாம், நம்ம இது என்ன சொல்லி கொடுத்தாங்க நமக்கு, நம்ம அம்மா அப்பா அது வந்து அதை எதிர்த்து தான் நிற்கணும், நம்ம வேலை செய்ய சாப்பிடணும்னு சொல்லி சொன்ன உடனே மனசு மாறி அன்றைக்கி என் குடும்பம் தப்பிச்சிருக்கு. இல்லைன்னா அதில் வந்து தவறிருப்பாங்க. எங்கள் அம்மா வந்து அதன் பிறகு ரிலீஸ் ஆகிடுறாங்க. இருந்தாலும் எங்கள் விடுதலைக்காக எப்படியாவது யாரும் கேஸில் அப்பா அவர் தான் அரசியலில் ஈடுபட்டவர், பிள்ளைங்க அது மாதிரி இல்லை, எப்படி மீட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லி பெரும் முயற்சி எடுத்தாங்க. நம்ம அற்புதமாக மழைப்படியோ இதுக்கு அவங்க தான் முதல். அவ்வளவு பயணங்கள், அவ்வளவு தலைவர்களை பார்க்குறது, மக்களை பார்க்குறது, வழக்கறிஞர்கள் பார்க்குறது, பத்திரிகையாளர்கள் பார்க்குறது, மனித உரிமையாளர்கள் பார்க்குறதுன்னு சொல்லி எவ்வளோ முயற்சிகள் எடுத்து படாத துன்பங்கள்லாம் பட்டிருக்கிறாங்க. அதுதான் அவங்களே சொல்லுவாங்க, எவ்வளோ கஷ்டங்கள் பட்டோம், ஆனாலும் வந்து அவர் வந்து இப்போ நம்ம அப்பா பொறுத்தளவில் அவர் தன்னோட கணவரை பொறுத்தளவில் ஒரு சமூக இதுக்காக தான் செயல்படுறோம், இதில் தவறு இல்லைங்கிற அளவுக்கு எங்களை மனசில் எங்கள்கிட்ட அந்த பதிவு வச்சுட்டாரு. அதனால் அந்த துயரங்கள் எங்களுக்கு மறந்து போச்சு அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய இறுதி வாசகமாக அதை சமாதியில் பதிவு பண்ணியிருக்கோம். அதை வந்து அவங்களே சொல்லிவிடுவாங்க. அது மாதிரி தான் கஷ்டங்கள் வருது, எவ்வளோ இழப்புகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதேமாரி ஒரு இழப்பு தான் நம்ம வந்து சின்ன பிள்ளையிலேருந்து நாங்களும் வந்து அந்த உணர்வுகளை வளர்க்க போட்டோங்க. மினிஸ்டர்கள்னு வரும்போது போராடக்கூடியவர்கள்,
இப்போ இது மாதிரி ஆளும் சமூகத்தை இதால் அடக்குமுறை செய்யப்படுவோம், ஒடுக்குமுறை செய்யப்படும் வளர்த்து சின்ன வயதெல்லாம் நாங்களாம் தாங்கிட்டோம். அது மாதிரி எங்கள் அம்மாவும் அதை அடிப்படும்போது வலிக்குங்கிறது தான், மற்றபடி அதை தாண்டி எழுந்துச்சிடுறது. ஒரு கட்டத்துக்கு கீழே விழுந்துருவோம், யாரோ ஒரு கை கொடுத்து தூக்கிடுவாங்க, ஒரு கட்டத்தில் தூக்கிடுவாங்க. அந்த மாதிரி பல கட்டங்களில் தாண்டி அப்போ அற்புதம் அம்மாள் எப்போ போட்டு கஷ்டம் எப்படி இப்போ இன்றைக்கி அவர் பெரிய விடுதலை அடைஞ்சாரோ அதேமாரி அவங்களுடைய செயல்பாடுகள் தான் எங்களை விடுதலை கொண்டு வந்ததுன்னு கூட சொல்ல முடியும். எங்கள் அம்மாவனுடைய இது அப்படி தான் ஒரு கன்ஷியாம்பர் ஆசை அவருக்கெல்லாம் தெரிஞ்சு அதை அந்த சமயத்தில் அவர் எங்களை விடுதலை செய்வதற்கான ஒரு வேலைகளை செய்கிறார். விடுதலை ஆன பிறகு தான் எங்கள் அப்பா அதை முதல்ல செயல்படுறாங்க. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் இடையில இருந்தாலும் வெகுஜன இயக்கம் நடத்திக்கிட்டு இருந்தாலும் தமிழ்சன் இழப்புக்கு பிறகு திரும்ப அவர் களத்தில் இறங்குறார். திரும்ப களத்தில் இறங்கி அந்த கொடைக்கானல் இதெல்லாம் இளைஞர்கள் கூப்பிட்டு நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டணும்னு சொல்லும்போது அவங்களுக்கு வழிகாட்டியிருக்காரு, உடன் இருந்திருக்காரு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. தலைமுறை ஆகியிருக்காரு பின்னால், அது கூட எங்களுக்கு தெரியாது. அது மாதிரி பின்னால் கடைசி வெள்ளியுமே ஒரு போராளியாக தான் இருந்தார். கடைசி காலகட்டத்தில் அவருடைய வாழ்நிலை பார்த்திங்கன்னா ஒரு காய்கறி கடையை வச்சு அதில் வாழ்க்கையை தான் நடத்தக்கூடிய சூழல் தான் இருந்தது. ஏன்னா உடைமைகள் நிறைய எங்களுக்கு அன்றைக்கி இருந்தாலும் எல்லாத்தையும் இழந்து இன்றைக்கி அவங்க சொந்த உழைப்பில் தான் நாங்கள் தப்பித்தோம். எங்கள் சகோதரிகளுக்கு பொறுத்தவரை மாப்பிள்ளைகள் ஒரு சின்ன சின்ன வேலை இருந்தாங்க, அவங்க அப்படியே கொஞ்சம் காப்பாற்றி விட்டுட்டாங்க. அந்த குடும்பங்கள் ஓரளவுக்கு பின்னால் எழுந்துட்டுது. என்னுடைய சகோதரன் நானும்லாம் இன்னும் ரொம்ப சொந்த இதில் தான் கஷ்டப்பட்டு வந்தோம். என்னுடைய பிள்ளைகள் 2 பேரும் கொஞ்சம் படிச்சுட்டாங்க. எங்கள் அண்ணன் கொஞ்சம் அது மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டாங்க. எங்கள் அண்ணியாரெலாம் நல்லா திறமையானவங்க தான், நல்லா இதாக இருந்தாலும் இந்த பிள்ளைங்களை சில விஷயங்களில் படிக்க வைக்கிறதுல ஒரு பக்கத்தில் கவனம் செலுத்தாமல் விட்டாங்க. ஆனால் நல்ல அறிவாளி தான், அதில் விட்டாங்க. அந்த பிள்ளைகள் அந்த குடும்பம் இன்னும் சேதத்தை அதிகமாக சந்திச்சுக்கிட்டு இருக்குது பாவம். அது மாதிரி ஒரு சேதம் தான். அந்த மாதிரி சேதத்திலேருந்து மீண்டும் நாங்கள் வந்துட்டோம். திரும்ப அடையாளப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். அது வரும், அதுதான் இந்த இதனுடைய இதே மக்களுக்காக போராடக்கூடியவர்கள் மக்கள் என்னையும் கைவிட மாட்டாங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் தூக்கிவிடுவாங்க, யாராவது ஒரு அடையாளப்படுத்துவாங்கங்கிறதா உண்மை. அப்படி தான் இது ஏதோ ஒரு வழியில் அவரையோ அல்லது அவரை சார்ந்தவர்களையோ வெற்றிமாறன் சார்ந்தவர்களையோ பாதித்து தான் இதே அதில் ஒரு பகுதியாக அது முழு வரலாறுலேயும் அவங்க கொண்டு வந்தாங்களா என்னன்னு தெரியாது. ஏன்னா நான் இப்போது இந்த கதையை பார்த்தா தான் தெரியும். இதில் தான் அவருடைய பாத்திரங்கள் வச்சுருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அது நம்மக்கிட்ட அவர் ஒன்றும் விவாதிக்க கிடையாது. இருந்தாலும் ஏதோ வச்சிருக்கிறார், அவ்வளோதான். அவரை அடையாளப்படுத்துகிற அளவுக்கு அவர் சமூக விடுதலை ஆளருங்கிற அளவில் வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி கூட இப்போ யூடியூப் சேனலில் ஒன்று பார்த்தேன். இந்த ஒரு 4-5 பேர் தமிழ்நாட்டில் அரசியல் வரும்பொழுது அவங்க இந்தியாவில் வரும்பொழுது அவங்க நம்ம அந்த போலந்தேவி அந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்ம மக்கள்கிட்ட இருக்கிறாங்க, வீரப்பன் இருக்கிறாங்க, அது மாதிரி ஒரு கலிவர் மாலி இவங்களாம் இருக்காங்கன்னு ஒரு யூடியூப் சேனலில் அந்த 6 பேரில் ஒரு பேரும் வருது அப்படிங்கிற அளவுக்குலாம் இன்றைக்கி பதிவுகள் வருதுன்னு சொன்னால் அது இதை மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை நிலையை அவங்க சமூகத்துக்காக நின்று தன்னை இழந்து அப்படி மக்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் மக்களால் அடையாளப்படுத்துவாங்கன்னு மாவும் சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி எங்களை யாராவது ஒருத்தவங்க எந்த நேரத்துலையும் அடையாளப்படுத்திடுறாங்க. அது மாதிரி வந்துடுது. இப்போ இந்த இது மூலமாக இப்போது ஜனங்கள்கிட்ட அது கொஞ்சம் போய் சேர்ந்துருக்குது. அது போன இதுலேயே விடுதலை முதல் பாகம் வரும்பொழுதே கடைசியில் அவரை அடையாளப்படுத்திட்டுப்பாங்க, இவர் தான் அப்படிங்கிற மாதிரி. அது இந்த பாகம் இன்னும் காட்டலை, என்னன்னு தெரியல. இப்போ இது கூட ஒரு ட்ரெயிலில் வெளியிட்டிருக்காங்க போல் இருக்கு. வெளியீட்டு விழா அழைப்பான்னு கூட நினச்சேன். நான் போன படம் இதிலெல்லாம் இந்த படம் வெளியீட்டுக்கு எங்களை படம் பார்க்கறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் இந்த இதுக்கு என்னென்னு தெரியல, இந்த வெளியீட்டு விழா கூப்பிட்டுருந்தாங்கன்னா நம்ம இளையராஜாலாம் எங்களுக்கு பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும்னு நினச்சேன். நான் அதை எதிர்பார்த்தேன். நான் அவர்லாம் எங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கும்பொழுதுலாம் அவங்களாம் ஒரு 3-4 முறையினாலும் வந்திருப்பாங்க பின்னாடி அந்த கச்சேரிக்கு வரதராசன் அவருடைய இது. அதை என்னமோ தெரியல, அதை அவங்க தவற விட்டுருக்குறாங்க. அந்த விஷயங்கள் என்னன்னு தெரியல. அது ஒரு பக்கம் ஏதாவது சில ஆதங்கங்கள் இருந்தாலும் அந்த அடையாளப்படுத்தணுங்கிற விஷயங்களில் பெரிய மதிப்பும் மரியாதையும் நமக்கு அந்த விஷயங்களில் உண்டு. அந்த அளவில் நான் அவருக்கும் திரும்பவும் ஒரு இதை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. மகிழ்ச்சி, நன்றிங்க. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.